பெற்ற நாமத்தினாலே இந்த நாளிலும் பொற்கலசம் வேத வகுப்புக்கு வந்திருக்கிற எங்களோடு கூட லைவ்ல இணைந்திருக்கிற யாவருக்கும் அன்பின் நல் வாழ்த்துக்கள். இந்த முதல் பகுதி இஸ்ரவேல் தேசத்தின் வரலாறு பக்கங்களை நம்ம தியானிக்கிறதுக்கு முன்பு ஒரு சில கேள்விகள் பிரசன்டேஷனுக்கு நேராக நம்ம கடந்து போகலாம். கடந்த வாரம் கேட்ட கேள்விகளுக்கு ஒரு சிலர் ஆன்சர்ஸ் எழுதி அனுப்பியிருக்கிறீங்க. பிரதர் சாம்சன், ஜியோ கேப்ரியல், மர்சி ஜார்ஜ், ஜென்சி, ஐஸ்வர்யா, ஜெர்சன் ஆட்ரியல், பெமிலா, பர்சிஸ் ராஜாத்தி, சாரா டியூக், சாந்தி அமல்ராஜ், உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தொடர்ந்து உங்களுடைய ஆன்சர்ஸ் எழுதி அனுப்புங்க. நமக்கு வருகிற மாதங்களில் நமக்கு அடுத்த பொற்கலசம் ஆனிவர்சரி இருக்குது. அதில் எல்லாருக்கும் பரிசுகள் உண்டு. தொடர்ச்சியாக எழுதுகின்ற அனைவருக்கும் பரிசுகள் உண்டு. இந்த வாரத்துக்கான கேள்விகளுக்கு நேராக நம்ம கடந்து போலாமா? முதல் கேள்வி, தேவன் குறித்திருந்த காலத்திலே பிறந்த குமாரன் யார்? Who is the son born at the very time God has promised? சிம்சோன், யோவான் ஸ்நானன், ஈசாக்கு, இயேசு. இரண்டாவது கேள்வி, மனோவா கர்த்தருடைய தூதனானவரிடம் உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டதற்கு அவர் சொன்ன நாமம் என்ன? What did the angel of the Lord reply when Manoah asked, what is your name? அதிசயம், ஆலோசகர், பரிசுத்தர், அழகானவர். மூன்றாவது கேள்வி, எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனானவர் என்று சொன்னது யார்? Who said these words, angel who redeemed me from all evils? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, ராகேல். முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்த அற்புத காட்சியை பார்க்க மோசே வந்த இடம் எது? Which place did Moses come to see the strange sight of the bush that on fire but did not burn up? சீனாய் மலை, ஒலிவ மலை, ஓரேப் மலை, மோரியா மலை. கடைசி கேள்வி 5, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் வரும் சத்துருக்கள் எத்தனை வழியாய் வந்து எத்தனை வழியாய் ஓடி போவார்கள்? How many directions the enemies of Israel would come against them and flee from them? Options 7 7 1 1 1 7 7 1. ஆன்சர்ஸ் பார்க்கலாம். முதல் கேள்வி, ஈசாக்கு கர்த்தர் குறித்த காலத்திலே பிறந்த மகன். அவருடைய நாமம் அதிசயம் என்று அவர் கூறினார். யாக்கோபு தேவதூதனானவரை குறித்து பேசிய வார்த்தைகள். ஓரேப் மலையில் மோசே சந்தித்தார். ஒரு வழியாய் வந்து 7 வழியாய் ஓடி போவார்கள். இஸ்ரவேல் தேசத்தினுடைய வரலாறு பக்கங்களுக்கு நேராக கடந்து போகலாம். ஸோ இஸ்ரவேல் தேசம் இப்பொழுதும் ஒரு பெரிய யுத்தத்தை சந்தித்து வருகிறது. நாள்தோறும் செய்தித்தாள்களில் முதன்மையான இடத்திலும் ஒரு ஹெட்லைன்ஸ் பகுதிகளையும் தொடர்ச்சியாக வர்றதை நம்ம பார்க்குறோம். இந்த ஒரு வாரத்தில் மட்டும் பலவிதமான மாற்றங்கள் இந்த யுத்தத்தில் ஏற்பட்டிருக்கிறதையும் நம்ம கவனிக்கிறோம். இன்றைக்கும் அதை குறித்து நம்ம பார்க்கலாம். ஸோ வை இஸ்ரேல்? ஏன் இஸ்ரேல் தேசத்தை பற்றி நான் அறிந்து கொள்ள வேண்டும்? இஸ்ரேலுக்கும் திருச்சபைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிகளில் இன்றைக்கு வேகமாக ஒரு சில வித்தியாசங்களையும் ஒற்றுமையும் நம்ம பார்க்க போகிறோம். இஸ்ரவேலுக்கும் மற்றும் சபைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமை. அந்த ஒற்றுமையை நம்ம சரியாய் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நமக்கு தேவையில்லாத மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்காது. தவறான கோட்பாடுகள், தவறான பிரசங்கங்கள், தவறான போதனைகளில் ஒரு நாளும் நம்ம சிக்கிக்கொள்ளவே மாட்டோம் இல்லையா? இப்போ முதலாவது நம்ம ஏன் இஸ்ரவேல் தேசத்தை நம்ம ஊற்று கவனிக்கிறோம் என்று சொன்னால், அந்த தேசத்திற்கு கர்த்தர் அநேக வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறாரு, அநேக தீர்க்க தரிசனங்களை உரைத்திருக்கிறார்.
சில தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி விட்டது, சில தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது, இன்னும் சில காரியங்கள் நிறைவேற வேண்டி உள்ளது. இதை குறித்து நம்ம ஆராய்ந்து பார்க்கிறோம். இதெல்லாம் வைத்து தான் கடைசி காலத்தில் சம்பவிக்க போகின்ற சில காரியங்கள், அதாவது இயேசு கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகை, உபத்திரவ காலம், இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகை போன்ற காரியங்களை துல்லியமாக நம்ம அறிந்து கொள்வதற்கு, துல்லியமாகன்னு சொல்லும்போது உடனே டேட்டு நீங்கள் நினைக்கக்கூடாது. அவர் வரக்கூடிய நாளையாவது நாளிகையாவது ஒருவரும் அறிய மாட்டார்கள். ஆனாலும் எப்படிப்பட்ட சீசன் இருக்கும், இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்பொழுது இந்த பூமி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஏராளமான அடையாளங்களை ஆண்டவர் சொல்லி தான் போயிருக்கிறார். இட் இஸ் நாட் அ சீக்ரெட். அவர் தம்முடைய ஜனத்திற்கு அவர் ரகசியங்களை வெளிப்படுத்த விரும்புகிற தேவன். வேகமாய் பார்க்கலாம். இதோடைய தொடர்ச்சி அடுத்த வாரமும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதலாவது நம்ம எல்லாருக்கும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பரிசுத்த வேதாகமத்தில் 3 பெரிய படங்கள் உள்ளது. த பிக் பிக்சர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அதில் முதலாவது யார் அப்படின்னா இஸ்ரவேலர்கள். 2வது யார் அப்படின்னா புறஜாதி மக்கள், ஜென்டைல் நேஷன்ஸ். இயேசுவை, அதாவது இஸ்ரவேலர்கள் அல்லாதோர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 3வது என்ன அப்படின்னா திருச்சபை, சபை. அப்போ இந்த 3 மிகப்பெரிய ஒரு படத்தை இந்த பரிசுத்த வேதாகமத்தில் 66 புஸ்தகங்களையும் நம்ம வாசிக்கிறோம். ஒருவேளை உங்கள் கையில் என் கையில் புதிய ஏற்பாடு இல்லை, இயேசு கிறிஸ்துவை பற்றி நமக்கு தெரியாதுன்னு சொன்னால் பழைய ஏற்பாடை நிச்சயமாய் ஒருவருக்கும் சரியாக புரிஞ்சிக்கவே முடியாது. We will not have the clear and the right understanding of the Old Testament. ஏன்னு கேட்டால் இயேசு கிறிஸ்து தான் ஒவ்வொன்றையும் நிறைவேற்றுகிறவர் பழைய ஏற்பாட்டில். இன்றைக்கும் யூதர்கள் கையில் புதிய ஏற்பாடு கிடையாது. அவர்களுக்கு கிறிஸ்தவத்தை பற்றியே தெரியாது. அப்புறம் எப்படி கிறிஸ்துவை பற்றி தெரியும் இல்லையா? ஸோ அதனால் கிறிஸ்தவர்கள் ஜெபிப்பார்கள், கிறிஸ்தவர்கள் இப்படி ஊழியம் செய்வாங்க, இயேசு கிறிஸ்து தான் அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மெசியாங்கிற அந்த ரகசியம், அந்த உண்மையெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் போய் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். சரியா? அப்போது இன்னைக்கு உலகத்தில் எல்லா ரகசியங்களும் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னால் சபை மக்களிடத்துல தான் இருக்குன்னு நான் சொல்லலாம். ஸோ அடுத்தது சபை என்று சொன்னால் அப்போது யூதர்கள் இல்லையா அப்படின்னா, சர்ச் அப்படின்னு சொன்னாலே இட் இஸ் அ குரூப் போத் தி ஜூஸ் அண்ட் த ஜென்டைல். அப்போது கிறிஸ்துவை விசுவாசிக்கக்கூடிய விசுவாசிகள், பிலீவர்ஸ், அவர்கள் யூதராகவும் இருக்கலாம், அவங்க இஸ்ரவேலர்களாகவும் அவங்க இருக்கலாம், மற்றும் புறஜாதியார், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க அப்படிங்கிற முதல்ல அந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நம்ம வரணும். ஒரு உதாரணம் எடுங்க. இப்போது தானியல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 70 வாரங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு அவர் பேசும் பொழுது ஒரு ஸ்பெசிஃபிக் டைம், இந்த டைம் பீரியடில் 70 வார காலங்கள் இந்த மக்கள் யூதர்கள், அதாவது இஸ்ரவேலர்கள், அவங்களுடைய காலகட்டங்களில் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறதான் பார்க்கலாமே ஒழிய அதை கொண்டு வந்து நம்ம சபைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதும் இல்லைன்னா புறஜாதியாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணால் அதோடைய ரிசல்ட்டை நம்ம பார்க்க முடியாது. அதே போல் புறஜாதியார், ஜென்டைல்ஸ் அப்படின்னு சொல்லி சில ஸ்பெசிஃபிக் ஈவெண்ட் எழுதியிருக்கும், சில சம்பவங்கள் எழுதியிருக்கும் அப்படின்னா அது அந்த மக்களுடைய வாழ்க்கையில், அந்த தேசங்களில், அந்த கால குறுக்கீட்டில் நடக்கிறத நம்ம பார்க்கலாம். அது சபைக்கோ இல்லை இஸ்ரவேலர்களுக்கோ அது நிச்சயமாக பொருந்தாது. ஆனால் ஒன்று நிச்சயம், ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கும் ஒரு ப்ராப்பரான ஒரு பிளான் வச்சிருக்கிறாங்க, சபைக்கும் ஆண்டவர் ஒரு அழகான திட்டங்களை தேவன் வைத்திருக்கிறார். அநேகர் சொல்லுவாங்க 2 திட்டம் ஒன்று தாங்க, அன்னைக்கு அவங்க இஸ்ரவேலர்களாக இருந்தாங்க, இன்னைக்கு சபை தாங்க இஸ்ரவேல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வித்தியாசத்தை வேகமாக நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு சபை என்று சொன்னால் இருவரும் இணைந்ததே, யூதர்களும் மற்றும் புறஜாதியார். பவுல் சொல்லக்கூடிய ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதிய நிருபம் 1ஆம் அதிகாரம் 16வது வசனம். ரோமன்ஸ் 1:16. வெட்கப்படேன், முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டு. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற, முன்பு யூதர் பின்பு கிரேக்கன். ஸோ கிரேக்கன் யாரு? அவங்க ஜென்டைல். ஸோ அவங்க யாரு விசுவாசிக்கிறாங்களோ they become the believers of Christ
அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம பார்க்க முடியும். இதுடைய ஒரு தொடர்ச்சி பகுதி, ஒரு நீளமான வேத பாட ஒரு சம்பவம் நம்ம எங்க வாசிக்க முடியும்னா, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 11லிருந்து 22வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க முடியும். அதுல அநேக கருத்துக்களை அவர் சொல்லி இருப்பார். நீங்க பொறுமையா கூட நீங்க வாசிக்கலாம். பாருங்க, முன்ன நம்ம எப்படி இருந்தோம்? புறஜாதியாராய் நம்ம இருந்தோம். நம்ம விருத்த சேதனம் பண்ணவங்களா? இல்லை, நமக்கும் சர்க்கம்சேஷனுக்கும் சம்பந்தமே கிடையாது. அது கர்த்தர் ஆபிரகாமுக்கு கற்றுக் கொடுத்தார். ஆபிரகாமின் சந்ததி ஈசாக்கு, யாக்கோபு, அவங்களுக்கு பிறந்த பிள்ளைகள், அவங்க சந்ததியார் அதை தலைமுறையாக அவங்க பற்றி வந்தாங்கங்கிறது நமக்கு தெரியும். நம்மெல்லாம் எப்படி இருந்தோமா? 12வது 13வது வசனத்தை மட்டும் நம்ம வாசிக்கலாம். அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். இந்த கேட்டகரியில எல்லாம் தான் நம்ம இருந்தோம். We were very much far away from Christ. அப்படி இருந்தோம். 13வது வசனம் சொல்லுகிறது, முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். அப்போ நம்மள ஒன்னா கொண்டு வந்தது எது? கிறிஸ்துவினுடைய ரத்தம். அப்போ இந்த நாட்கள்லாம் நம்ம பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேற பெற்ற தியாகத்தை, அவருடைய சிலுவை பாடுகளை, அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதலை தியானிக்கக்கூடிய இந்த நாட்கள். ஸோ அவருடைய இரத்தத்தினால தான் நம்ம எப்படி வந்தோம்? அவருக்கு நெருங்கி வந்தோம், நாம் சமீபமானோம். 14வது வசனம், எப்படியெனில் அவரை நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து. நடுசுவரை கர்த்தர் தகர்த்து போட்டார். அந்த பிரிவினை கர்த்தர் மாற்றினார். 17வது வசனம் சொல்லுகிறது, அவர் வந்தார், தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். இன்னொரு வசனம் கூட நம்ம வாசிப்போம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 28வது வசனம் அநேகருக்கு பிரபலமான ஒரு வசனம் தான். இந்த வசனத்தையும் அநேகர் அவங்களுடைய இன்டர்பிரேஷன்ல எடுக்கிறத நம்ம பார்த்திருக்கிறோம். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். ஸோ யூதன் என்றும் இல்லை, ஸ்டார்டிங்கே கொண்டு வருது அந்த இடத்துல யூதர்கள் தான். அப்போ 2 டிஃப்ரெண்ட் செக்டார்ஸ் ஆஃப் பீப்புளை இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தினாலே அவர் என்ன செஞ்சாரு? இணைத்து கொண்டார். ஸோ அவ்வளவு விலையேற பெற்ற அவருடைய தியாகம் நம்மை ஒன்றாக கொண்டு வந்தது அப்படிங்கிறத நம்ம மறக்கக்கூடாது. முதல்ல கிறிஸ்தவர்கள் இதை சரியாக நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ தட் வி நெவர் லேண்ட் இன் டு கன்ஃபியூஷன்ஸ். அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது மோசேயினுடைய நியாய பிரமாணம் அதை எங்கே கொடுத்தாங்க? சீனாய் மலையில் அதை பெற்றுக்கொண்டார். அதுதான் அவங்களுடைய ஸ்கூல் டீச்சர்னே சொல்லலாம். ஸ்கூல் மாஸ்டர் எது அன்னைக்கு இஸ்ரவேலர்களை வழி நடத்தினதுக்கு? இந்த மோசேயினுடைய நியாய பிரமாணம் தான். எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க, சிவந்த சமுத்திரத்தின் வழியாக கடந்து போகிறாங்க. கடந்து போனதுக்கப்புறம் சீனாய் மலையில் அந்த நியாய பிரமாணம், அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கற்பனைகள், அந்த கட்டளைகளை அவங்க பெற்றுக்கொள்கிறாங்க. மோசேக்கு அப்புறம் அநேக ஆசாரியர்கள் வர்றாங்க, நியாயாதிபதிகள் வர்றாங்க, தீர்க்கதரிசிகள் வர்றாங்க, ராஜாக்கள் எழும்புறாங்க. இந்த நியாய பிரமாணத்தை வச்சு தான் என்ன செய்கிறாங்க? அந்த ஜனங்கள் அவங்களுடைய லைஃப் ஸ்டைலையே அமைச்சுக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய சாப்பாட்டு முறை, டயட்ரி பிளானாக இருக்கட்டும், அவங்க கொண்டாடுகிற பண்டிகைகளாக இருக்கட்டும், அவங்க செலுத்துகிற பலிகளாக இருக்கட்டும், அவங்களுடைய அன்றாட வாழ்க்கை முறையாக இருக்கட்டும், திருமண பந்தங்களாக இருக்கட்டும், உறவு முறைகளாக இருக்கட்டும், இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு ரிட்டர்ன் மேனுவலாகவே அவங்களுடைய கைகளில் கொடுக்கப்பட்டுச்சு. ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் வாசிச்சிருக்கிறீங்களா? இப்படி இந்த மோசேயினுடைய நியாய பிரமாணம் சபைக்கு வழங்கப்பட்டுச்சு, அது டிரான்ஸ்ஃபர் ஆச்சு அப்படின்னு ஒரு வசனம் நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா? இல்லை. நம்மளெல்லாம் ஆண்டவர் கிருபையினாலே ரட்சித்து அவர் இணைத்து கொண்டார். அப்போ இப்படித்தான் அவங்க எல்லாம் வந்தாங்க. சபை எப்படி உருவாச்சு?
பாவத்துல கிடந்த நம்ம, அடிமைத்தனத்துல கிடந்த நம்ம எப்படி அவங்க சிவந்த சமுத்திரத்தின் வழியா அவங்க வந்தாங்களோ, நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விசுவாசிகளாகி நம்ம என்ன செஞ்சோம், ஞானஸ்நானத்துக்கு அதே தண்ணீர் வழியாய் வந்து அவங்க எப்படி அன்னைக்கு பரலோகத்திலிருந்து விழுந்த மன்னாவை எடுத்து அவங்க புசித்தார்களோ, நம்ம இன்னைக்கு வேத வார்த்தை என்கிற ஆகாரத்தினாலே நம்ம புசித்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ப்ராமிஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்க அந்த 40 வருஷமும் அந்த வனாந்தரத்துல மன்னாவை சாப்பிட்டுட்டு கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்கிறதுக்காக அந்த ப்ராமிஸை வாங்கிட்டு அதுக்காக அப்படியே வெயிட் பண்ணி போனாங்க. அப்போ அவங்களுடைய ப்ராமிஸ் வேற, சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ப்ராமிஸ் வேற. ஸோ ஐ ஷுட் நோ ஹூ இஸ் இஸ்ரேல் அண்ட் வாட் இஸ் இஸ்ரேல் அப்படிங்கிறத மறக்கக்கூடாது. அன்னைக்கும் சில புறஜாதி மக்களை என்ன செஞ்சாங்கன்னா, அவங்களும் தங்களோட இணைத்து கொண்டாங்க. இணைத்து கொண்டாலும் அந்த முழுமையான அந்த ஆசீர்வாத திட்டத்திற்குள் அவங்க வரல. பட் தேர் வேர் ஆல்சோ certain laws. அவங்களையும் புறஜாதியரை என்ன செஞ்சுக்கிட்டாங்கன்னா, விரும்பினவங்கள அவங்க சேர்த்து கொண்டாங்க. அதையும் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம பார்க்குறோம். அப்போது இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கும் இன்றைக்கு சபைக்கும் சரியான வித்தியாசம் வேணும். அப்போ பல இடங்களில் பல ஊழியர்களாக இருக்கட்டும், பல புரிதல் என்ன சொல்கிறோன்னா, இல்லை நாம தான் அவங்கள ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். இட் இஸ் கால்ட் அஸ் ரீப்ளேஸ்மெண்ட் தியாலஜி. அப்படி அது மூலமாக தான் இன்னைக்கு ரட்சிப்பு அப்படிங்கிறது சொல்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. இன்னைக்கு அவங்க வந்து ஒரு சபத் அவங்க கொண்டாடுறாங்க, அவங்க ஒரு பண்டிகை கொண்டாடுறாங்க, அவங்க பலி செலுத்துறாங்கன்னா அதெல்லாம் நம்ம செய்யணும்னு அவசியம் இல்லைன்னு வேதத்திலே எழுதியிருக்கு. கொலோசியர் 2:14-17 வசனங்களை வாசிக்கும் போது, கொலோசேயர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிக்கலாம். நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். எல்லாவற்றையும் ஆண்டவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அப்போ எதெல்லாம் ஒரு டாக்குமெண்ட் நமக்கு அகெயின்ஸ்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த டாக்குமெண்ட்டை ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஆணியால அடிச்சு அதை இன்வேலிட் ஆச்சு. அது இட் இஸ் ஆல் ஓவர், இட்ஸ் ஆல் ஃபினிஷ். இப்போ நம்ம ஸ்கூல் காலேஜ் எல்லாம் படிக்கும்போது நிறைய ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் இருக்கும். அதுக்கு நமக்கு ஒரு ரெக்கார்டு இருக்கும். அதை வந்து ரொம்ப காலமாக ரொம்ப நீட்டாக நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். அது வந்து கம்ப்யூட்டர் ரெக்கார்டாக இருக்கலாம், இல்லை ஒரு பாட்னி பயாலஜி ரெக்கார்டாக இருக்கலாம். அந்த ரெக்கார்டு என்ன பண்ணுவோம், அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம் முடித்த உடனே என்ன செஞ்சுருவாங்கன்னா, அந்த அவ்வளோ பெரிய அந்த ரெக்கார்ட் புக்குக்கு ஒரு பெரிய ஆணி வச்சு அடித்து அதில் ஓட்டை போட்டுருவாங்க. பார்த்துருக்கீங்களா? அதே போல தான் இந்த வசனம் சொல்லுகிறது, நமக்கு எதிரிடையா இருந்த கட்டளைகளை, நமக்கு விரோதமா இருந்த கையெழுத்துக்களை கர்த்தர் என்ன செய்தாலாம், சிலுவையின் மேல் ஆணி அடித்தார். இப்போ இதெல்லாம் தட் இஸ் ஆல் அகெயின்ஸ்ட் யூ, ஆண்டவர் அதெல்லாம் ஜெயித்து கொடுத்தார். அருமையான ஒரு வசனம் இந்த கொலோசையர் 2:14. முக்கியமா 16வது வசனம் பாருங்க. ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, டயட்ரி பிளானை பத்தி யோசிக்கிறது, அதை பற்றி பண்டிகை நாள், மாத பிறப்பு, ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. ஏன்னு கேட்டா 17வது வசனத்துல அதோட ஆன்சர் பார்க்கிறோம். அவைகள் வருங்காரியங்களுக்கு நிழலாயிருக்கிறது, அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. பொருள் எதுல ஃபுல்ஃபில் ஆகுதுன்னா, இட் இஸ் ஃபுல்ஃபில்ட் இன் கிரைஸ்ட். அதை ஞாபகம் வச்சுக்கணும். 5வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, இன்னைக்கு இஸ்ரவேலர்களுக்கு இந்த ரகசிய வருகை ராப்சரை பற்றி எந்த நாலேஜும் கிடையாது. அவங்க மேசியாவை சந்திக்கிறதுல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போது அந்த ஞாபகத்தை வச்சுக்கணும். ஆனால் சபைக்கு அந்த ஞானம் இருக்குது. அதைத்தான் நம்ம 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 17-18 அந்த வசனங்களெல்லாம் நம்ம என்ன செய்யணும், மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நிச்சயமாக இயேசு கிறிஸ்து வருகிறார், அவர் வானத்தில் வருகிறார், நாம் அவரை சந்திப்போம். ஆயத்தத்தோடு இருக்கிறவங்க, காத்திருக்கிறவங்கள கர்த்தர் அழைத்து செல்வார் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கையை ஊட்டக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி the 1 Thessalonians chapter 4. ஸோ ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பரிசுத்த வேதாகமம், இந்த பைபிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகமான பக்கங்கள் அந்த மேஜர் டாபிக், முக்கியமான டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கனாலே அது எதை பற்றி தான் இருக்குது, இஸ்ரேல் பற்றி தான் இருக்குது. இஸ்ரேல் எதை பற்றி இருக்குது, அவங்களுடைய பாஸ்ட், அவங்களுடைய ப்ரெசன்ட், அவங்களுடைய ஃப்யூச்சர், அவங்களுடைய கடந்த காலம், அவங்களுடைய நிகழ்காலம், அவர்களுடைய எதிர்காலம்.
இது தாங்க மெஜாரிட்டி ஆஃப் த போர்ஷன்ஸ் இன் த பைபிள். இதை சரியா புரிஞ்சுக்காம என்ன செய்யறோம்னா, ஆண்டவருடைய வார்த்தையை சரியா புரிஞ்சுக்காம இன்னைக்கு இருக்கக்கூடிய ரொம்ப சங்கடமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒன்று அது இக்னோர் பண்ணிடுறோம். வி ஜஸ்ட் இக்னோர் இட். வேதத்தில் தேடி எது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம தேடி எடுத்துக்கிறோம். அடுத்தது அதை வேறு விதமாக நம்ம இன்டர்பிரேட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறது, இல்லைன்னா அதை அதிகமான சமயத்தில் மெஜாரிட்டி ஆஃப் த கிறிஸ்டியன்ஸ் we just reject it. அப்போ என்ன சொல்கிறோம், அதெல்லாம் கிடையாதுப்பா, எல்லாம் பாரு, யூதனும் கிடையாது, கிரேக்கனும் கிடையாது, ஆணுன்னு கிடையாது, பெண்ணுன்னு கிடையாது, சுயாதீனன் கிடையாது, அடிமையும் கிடையாது, எல்லாம் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிச்சிடறோம். அப்போது அது தவறு என்பதை நம்ம முதலாவது நம்ம என்ன செய்யணும், அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் ஒரு வாக்கு தத்தத்தில் பிடிக்கிறாரு. அவங்க தவறு செய்யும் போது அவங்கள நியாய தீர்ப்புக்கு உட்படுத்துறாரு. அவங்க மன்னிப்பு கேட்கும்போது அதை மன்னித்து கர்த்தர் மறுபடியும் அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை ஆண்டவர் ரொம்ப அழகா கொடுத்து அவங்கள மன்னிச்சு ஏற்றுக்கொள்றார் இல்லையா? இதே தான் திருச்சபைக்கும் நடக்குது. ஒரு காலகட்டங்களில் நான் இன்னைக்கு வாசித்த ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ஒரு நாட்களில் பாடல் பாடும் பொழுதே அந்த பாடல்கள் ஆண்டவருடைய வருகையை பற்றி, நியாய தீர்ப்பை பற்றி, அவருடைய கிருபையை பற்றி, அவருடைய இரண்டாம் வருகை குறித்து அப்படிப்பட்ட பாடல்கள் தான் நிறைஞ்சு இருந்தது. ஆனால் இன்னைக்கு அப்படிப்பட்ட பாடல்களை நம்மளால் இன்னைக்கு சபையில் பார்க்க முடியுதா? இல்லவே இல்லை, ரொம்ப குறைவாக போயிருச்சு. அப்போ இன்னைக்கு நம்ம இன்னைக்கு என்ன பார்க்குறோம், எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தேசத்துலேயும் ஒன்று இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, கோர்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த கோர்ட்டு, நீதிமன்றங்கள் என்ன செய்யுது, குற்றவாளிகளை விசாரித்து அவங்களுக்கு ஏற்ற தண்டனைகளை கொடுக்குது. இதை தான் பைபிளும் சொல்லுது. ஆனால் பைபிளுடைய கோர்ட் எப்போ அமலுக்கு வருது அப்படின்னு சொன்னால், மரணத்துக்கு பிறகு. ஆனால் அதை மற்றும் ஒரு கிறிஸ்தவனோ ஒரு மனுஷனோ ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான். அதெல்லாம் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் நிச்சயமாகவே நமக்கும் ஒரு கோர்ட் உண்டு. ஆண்டவருடைய பார்வையில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. அவர் ஜட்ஜ்மெண்ட் சீட்டில் உட்காருவார். அப்போ இந்த ஞானத்தை போதிக்கக்கூடிய இன்னைக்கு போதனைகள் நாளுக்கு நாள் ரொம்பவே குறைஞ்சிட்டே வருது. ஆனால் அப்படி சொல்லப்படுகிற செய்திகள் தான் இன்னைக்கு நமக்கு தேவை. அதை நம்ம ஒரு நாளும் மறக்கக்கூடாது. ஸோ ஆண்டவர் இஸ்ரேலை சபையால் அவர் ஒருவேளை ரீப்ளேஸ் பண்ணியிருந்தார்னா, அவர் ஆபிரகாமுக்கு செஞ்சு கொடுத்த ப்ராமிஸை அவர் உடைச்சி போட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ரெண்டாவது, அவர் சொன்ன வார்த்தையே அவர் நிறைவேற்றாமல் போயிட்டாரு. ஹி வயலேட்டட் ஹிஸ் ஓன் வேர்டுன்னு நம்ம சொல்லலாம். அப்போ அவர் நீதி உள்ள தேவன் சொல்ல முடியாது, அதில் அவர் ஃபெயில் ஆயிட்டாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். பாருங்க, தானியேலில் நம்ம பார்க்குற 70 வாரங்கள், அதில் 69வது வாரத்துக்கும் 70வது வாரத்துக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய கேப், அதாவது கிட்டத்தட்ட 2000 இயர்ஸ். அந்த 2000 இயர்ஸில் இஸ்ரவேலர்கள், யூதர்கள் அப்படின்னு ஒரு கம்யூனிட்டி, ஒரு செட் ஆஃப் பீப்புள் அழிஞ்சு மறைஞ்சு போயிருக்கலாம்ல. ஆனால் அந்த 2000 வருஷத்துலேயும் கர்த்தர் இந்த ஜனக்கூட்டத்தை பாதுகாப்பாக பத்திரப்படுத்தியே வச்சிட்டு இருந்தார். 1948 வாக்குத்தத்தம் பண்ண மாதிரி ஒரு தேசத்தையும் கர்த்தர் கொடுத்துட்டாருங்கிறது மறக்க முடியாத ஒரு உண்மை. அதை கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 31ஆம் அதிகாரம் 35, 36 வசனங்கள்ல நம்ம ஏற்கனவே தியானிச்சிருக்கிறோம். இப்போ வானம் பூமி நம்ம பார்க்கக்கூடிய சூரியன் சந்திரன் ஒளிந்து போகும்போது தான் அப்படி ஒரு தேசமே இல்லாமல் போகும். ஸோ அப்படி ஒன்று நடக்கவே போகிறதில்ல. பாருங்க, சபையா இருக்கட்டும் இஸ்ரவேலர்களா இருக்கட்டும், ரெண்டுமே தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள், சோசன் பீப்புள். ரெண்டாவது, சபையும் சரி இஸ்ரவேலர்களும் சரி ஆண்டவரிடத்திலிருந்து பெரிய பெரிய வாக்கு தத்தங்களை வாங்கி இருக்கிறாங்க. தே ஹவ் ரிசீவ்டு ப்ராமிசஸ். ரெண்டு பேருமே ஆண்டவர் தான் தெரிந்து கொண்டார். சபையில் ஒருத்தர் விசுவாசியா வந்தாங்கன்னா அவங்களா வரல, கர்த்தர் அவர்களை தேடி வந்தார். ஸோ தே ஆர் கால்ட் அஸ் எலெக்டட் பீப்புள், த சோசன் பீப்புள்னு நம்ம சொல்லலாம். எதற்கு? ரெண்டுமே பரிசுத்தத்தை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்காக தான் கர்த்தர் என்ன செஞ்சாங்க, அழைச்சிட்டு வந்தாங்க. இந்த பூமியில் ரெண்டு பேருமே பெக்கூலியர் பீப்புள் தான். பலவிதமான மதங்களை சார்ந்த மக்கள் இருந்தாலும் இந்த இஸ்ரவேலர்களாக இருக்கட்டும், ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், ரெண்டு பேருமே இந்த பூமியில் எப்படிப்பட்டவங்க? தே ஆர் பெக்யூலியர் பீப்புள். அப்போது ரெண்டு ஜனத்தையுமே இந்த உலகம் வெறுக்கும். ரெண்டு கூட்டத்தையுமே என்ன செய்வாங்க? கொலை செய்வார்கள். they will be hated and persecuted. யாருக்கு? யூதர்களா இருக்கட்டும்,
இங்கே இருக்கக்கூடிய சபையாக இருக்கட்டும் துன்புறுத்தலுக்கு கடந்து போவாங்க, பலவிதமான பாடுகளுக்கு உட்படுத்தப்படுவாங்க. இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சிமிலாரிட்டி. காமன் என்ன? பரிசுத்தம் தான். ஆனால் இதோடைய வித்தியாசங்கள் வேற. இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ப்ராமிசஸ் வேற, சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ப்ராமிசஸ் வேற. அது என்னங்கிறத நம்ம தொடர்ச்சியாக ஒய் இஸ்ரேலுங்கிற பகுதியில் அடுத்த வாரம் பார்க்கலாம். இந்த வாரத்தில் நடந்ததான இந்த யுத்தங்களை பற்றி வேகமாக நம்ம கடந்து போகலாம். இந்த ப்ரெசன்டேஷனுக்கு நேராக கடந்து போகலாம். இப்போ வரைக்கும் ஆச்சரியப்படுறது என்னன்னா, ஒரு கையளவு மேகம் போல இருக்கக்கூடிய இந்த இஸ்ரேல் தேசம் இன்னைக்கு உலகத்தினுடைய அனைத்து மீடியாலையும் ஒரு தலைப்புச் செய்தியில் இருக்குங்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு இஸ்ரேலுக்கு விரோதமாக வந்த ஈரானுடைய அணுதினம் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைஞ்சிட்டே இருக்கிறாங்க. ஒரு US$ இகராக கிட்டத்தட்ட 10,39,000 ரியால்ஸ் ஆயிருக்கான். அந்த அளவுக்கு அது உயர்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பெரிய ஃப்ளக்சுவேஷனை நம்ம பார்க்குறோம். ஹாஸ்டேஜஸ் பற்றி வரலாம். October 7 அட்டாக்ல ஏராளமான பேர் கொலை செய்யப்பட்டாங்க. அநேகர் பணைய கைதிகளாக பிடிச்சு கொண்டு போய் அங்கே இருக்கக்கூடிய ஒரு அண்டர் கிரவுண்ட், ஒரு டார்க் டன்னல்ஸில் கொண்டு போய் அவங்கள அடைச்சி வச்சுட்டாங்க. அதில் பலர் மறித்து போயிட்டாங்க. சிலர் உயிரோடு இருக்கிறாங்க. உயிரோடு இருந்தவங்க இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸில் ரிலீஸ் ஆகி வந்தாங்க. இன்னும் ரிலீஸ் ஆகாமல் ஒரு 59 பேர் இருக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த 2 பிரிசனர்ஸை பற்றின ஒரு வீடியோ காட்சியை ஹமாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தீவிரவாத இயக்கம் வெளியிட்டிருக்குது. அதில் அவங்க நம்பர் 2122 அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்குறாங்களாம். ஒருவேளை இதை வைத்து என்ன யூகிக்கிறாங்கன்னா, ஒருவேளை 22 பேர் தான் ஒருவேளை உயிரோடு இருப்பாங்களோ, மற்றவங்க ஒருவேளை அந்த இடத்துல கொலை செய்யப்பட்டிருக்கலாம், இல்லைன்னா அங்கே நடந்த உபத்திரவத்தில் அவங்க மரித்து போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதெல்லாம் ஒரு இமோஷனல் சைக்காலஜிக்கல் ட்ராமாவில் கொடுத்துருக்குறாங்க. எலி ஷராபி இவரை பற்றி நம்ம பார்த்தோம். இவர் முதல் ஃபேஸில் விடுதலையானவர். அதாவது அவர் சொல்லும்போது சொல்கிறார், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 70-80 kgs இருந்த ஒருத்தர் வெளியே வரும்போது ஒரு 44 கிலோ எடையுள்ள ஒரு மனிதராக வந்தார். அவர் அநேக இடங்களுக்கு பேட்டி கொடுத்திருந்தார், இன்டர்வியூ கொடுத்திருந்தார். அவர் கொடுக்கும்போது சொன்னாங்க, நாங்கள் அண்டர் கிரவுண்ட் டனலில் நாங்கள் இருந்தோம். ஹமாஸ் தீவிரவாதிகள் நிறைய உணவு பொட்டலங்களை கொண்டு வந்திருந்தாங்க. அந்த உணவு பொட்டலங்கள் மேலே சில எம்ப்ளம் இருந்தது, லோகோ இருந்தது. அதாவது யுனைடெட் நேஷன்ஸ், UN மற்றும் UNRW அவங்களுடைய லோகோ இருந்தது. அதாவது அந்த காசா மக்களுக்காக கொடுக்கப்பட்டிருந்த உணவு பேக்கெட்ஸ், தீவிரவாதிகளுக்கல்ல, அங்கே இருக்கக்கூடிய அப்பாவி சிவிலியன் மக்கள், அவங்களுடைய பசியில் இருந்தவங்களுக்கு சாப்பாடு பொட்டணம் வந்தது. அது நாங்கள் இருந்த அந்த டன்னலுக்குள்ளாரையும் வந்தது. ஆனால் எங்கள் கண்களுக்கு முன்பாக அவங்க சாப்பிட்டாங்க. ஆனால் நாங்கள் பசியாக இருந்தோம், மிருகங்களைப் போல எங்களை நடத்தினார்கள். அப்போ பாருங்க, இன்னைக்கு யுனைடெட் நேஷன்ஸ் இவங்க தீவிரவாதிகளை இவங்க வளர்த்துனாங்க அப்படிங்கிறத அவர் ஒரு பெரிய ரிப்போர்ட்டாகவே அவர் கொடுத்துருக்கிறாரு. சமீபத்தில் இப்போ நடந்த தாக்குதலுக்கு பிறகு ஹமாஸ் சொல்லியிருக்கு, நாங்கள் 5 பணைய கைதிகளை நாங்கள் விடுவிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எத்தனையோ விதமான ஆப்ஷன்ஸை கொடுத்தும் எல்லாத்துக்கும் மறுப்பு தெரிவிச்சிருச்சு ஹமாஸ். இப்போவும் இஸ்ரேல் வெயிட் பண்ணுது, எங்களுக்கு 5 அல்ல 11 பேரை எங்களுக்கு விடுதலையாக்கி கொடுக்கணும் அப்படின்னு. ஒருவேளை காசால இருக்கக்கூடிய பணைய கைதிகள் விடுதலை ஆனாங்கன்னா நாங்கள் எங்களுடைய யுத்தத்தை நிறுத்திக்கிறோம். அப்படி இல்லைன்னா காசாவை கைப்பற்றி இஸ்ரேல் நாடு தன்னோட இணைச்சிக்கும் அப்படிங்கிற வார்னிங்கும் கொடுத்துருக்குறாங்க. பிரிட்டன் நாட்டில் ஒரு பெரிய 5 பக்க ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்கிறாங்க October 7 மெசக்கர் பற்றி. இதை வாசிப்பதற்கே மிகவும் சங்கடமான ஒரு காரியம்தான். ரிப்போர்ட்ஸ் டீட்டெயில் கேங் ரேப்ஸ், sexual mutilation, assault on living and deceased victim. உயிரோடு இருந்த மரித்து போன பெண்களை இந்தளவுக்கு பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்டாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ரிப்போர்ட்டாகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவங்களுடைய எப்படி அவர்களுடைய கைகளை கட்டி அவர்களை சித்திரவதை செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ரிப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதனால் ஹமாஸ் இருக்கவே கூடாது அப்படிங்கிறது தான். இந்த போன வாரம் நடந்தது பாருங்க, திடீர்னு தாக்குதல். அந்த தாக்குதலில் பார்த்தா ஏகப்பட்ட ஹமாஸ் தலைவர்கள் உட்பட ஏராளமான தீவிரவாத இயக்கத்தை செஞ்ச முக்கியமான ஆஃபீஸர்ஸ் அத்தனை பேர்த்தையும் இஸ்ரேல் கம்ப்ளீட்டாக எலிமினேட் பண்ணிருச்சு. இதில் ஒன் ஆஃப் த ஃபவுண்டர் ஆஃப் ஹமாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அபு அலி,
மற்றும் ஐடிஎஃப் ஷின்பெத் அவங்க வந்து ஏகப்பட்ட லிஸ்டே கொடுத்துருக்குறாங்க. ஸோ யாரெல்லாம் வந்து இந்த தீவிரவாத இயக்கத்தில் சேர்ந்து ஒரு லீடர்ஷிப் எடுத்து இப்படிப்பட்ட அக்டோபர் 7 அட்டாக்கை பிளான் பண்ணவங்க, அவங்க எல்லாத்தையும் என்ன செஞ்சுருக்கிறாங்க, எலிமினேட் பண்ணியிருக்கிறாங்க. ஹமாஸுடைய கமாண்டர் போன வாரம் எலிமினேட்டட்னா என்ன, கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இவங்கெல்லாம் பாருங்க, கமாண்டர் ஆஃப் தி ஈஸ்டர்ன் பெட்டாலியன் ஆஃப் கான் யூனிஸில் தான் பயங்கரமான யுத்தங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது, அதிகமான மக்கள் மரித்து கொண்டே இருக்கிறாங்க. இந்த வாரம் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஹெட் ஆஃப் ஹமாஸ் ஜெனரல் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ், இவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஒசாமா தபாஷ், அதாவது மிலிட்ரி இன்டெலிஜென்ஸ். ஸோ இவங்கெல்லாம் பாருங்க, கம்ப்ளீட் டேட்டாவை வச்சுருக்கிறாங்க, கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி எடுத்திருக்கிறாங்க. நிறைய பேர் இப்போ ரம்ஜான் மாதம் பார்த்தீங்களா, அநேகர் வந்து கொஞ்சம் கூட யூகிக்கவே இல்லையா இப்படி ஒரு அட்டாக் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம். நிறைய பேர் பதுங்கி இருந்த இடத்தெல்லாம் விட்டுட்டுலாம் இந்த ரம்ஜான் பீரியடில் வெளியெல்லாம் வந்திருக்கிறாங்க. பட் எல்லாத்தையும் குறி வைத்து தாக்குதல் நடத்தி எலிமினேட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் ரொம்ப முக்கியமான 5 முக்கிய நபர்கள், ஹமாஸ் தலைவர்கள் எலிமினேட் செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதில் ஹமாஸுடைய பிரைம் மினிஸ்டர் இஸ்மாயில் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒளிஞ்சிட்டு இருந்திருக்கிறாரு. அந்த ஹாஸ்பிட்டலை மட்டும் குறிவைத்து தாக்கி அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இங்கே பாருங்க, இது ஆக்சுவலாக பிபிசி நியூஸுக்காக ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கிறார் ஒருத்தர், பேட்டி. இந்த சமயத்தில் தான் அந்த பிரைம் மினிஸ்டர் கொலை செய்யப்பட்டது. பாருங்க, அவர் பேசிட்டு இருக்கிற நேரத்தில் பின்னாடி ஒரு இடத்துல வெடி சத்தம் கேட்குது. திரும்பி பார்க்கும் பொழுது பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய நாசெம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கீழே தான் அவர் பதுங்கி இருந்ததாக சொல்லப்படுகிறது. ஸோ ஹமாஸை சேர்ந்த ஏராளமான தீவிரவாதிகள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இப்போ ஹமாஸ் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, அதாவது ஒரு அரபிக் ஆக்ரோனிம் அப்படின்னு சொல்லலாம். 3 அர்த்தங்கள் கொண்டது தான் ஹமாஸ். ஹமாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு எபிரேய வார்த்தையும் கூட. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அது ஒரு சாதாரண வார்த்தை மட்டுமல்ல, அந்த வார்த்தைக்கு பின்பு நிறைய அர்த்தங்கள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம மறக்கக்கூடாது. ஹமாஸ் அப்படின்னு சொன்னால் நம்பர் 1 ஈவில்னு அர்த்தம், ஈவில். நம்பர் 2 வயலன்ஸ். நம்பர் 3 டிஸ்ட்ரக்ஷன், அழிவு, பொல்லாங்கு, தீங்கு. இதெல்லாம் இந்த பேரை குறிக்கிற வார்த்தை தான் ஹமாஸ் அப்படின்னு சொல்லியே பெயர். பாருங்க, இத இவர் பேசிட்டு இருக்கிற அந்த சமயத்திலே வந்து பின்னாடி الآن في داخل مجمع ناصر الطبي في مبنى الطوارئ لا يبعد سوى أمتار قليلة عن وجودنا هنا عزيزي قصف مباشر الآن المواطنين أمام مبنى الطوارئ. இவரை பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ இவங்கெல்லாம் ஒரு முக்கியமான தலைவர்கள். ஸோ இன்னைக்கு இஸ்ரேல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாடு இல்லாமல் போகணும், யூதர்கள்ங்கிற ஒரு மக்களே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஏகப்பட்ட காரியங்கள் அவங்க செய்கிற ஒரு முக்கியமான குழு அப்படின்னே இவங்க சொல்லலாம். அதில் யாயா சின்வர்லேருந்து ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. இதில் ஒவ்வொருத்தராக என்ன செஞ்சுட்டு வர்றாங்க அப்படின்னா, மரித்து கொண்டு வருகிறார்கள். தே ஆர் பீயிங் எலிமினேட்டட் பை இஸ்ரேல். ஸோ யாரெல்லாம் பணம் கொடுத்தவங்க, ஐடியா கொடுத்தவங்க, தீவிரவாதிகளை ட்ரைனிங் கொடுத்தவங்க, அனுப்புனவங்க, பிளான் பண்ணவங்க, டாக்குமெண்ட் பண்ணவங்க, எல்லாத்தையும் என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொன்றையாக இஸ்ரேல் கம்ப்ளீட்டாக இருக்குது. இன்றைக்கி தலைவர்கள் இல்லாத ஒரு நாடாக இன்றைக்கி காசா இருக்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். யாயா சின்வருக்கு ஒரு பாடி கார்டாக இருந்தவரும் எலிமினேட் செய்யப்பட்டிருக்கிறார். அல் ஜசீரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மேகசின் இருக்குங்க. அந்த ஜேர்னலிஸ்ட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க வெறும் ஜேர்னலிஸ்ட், பத்திரிகையாளர்களாக மட்டும் இருக்க மாட்டாங்க. அவங்க இந்த ஹமாஸ் தீவிரவாத இயக்கத்தோடு இணைந்து கொண்டு அதை செய்வாங்க. இந்த ஹமாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தீவிரவாத இயக்கம் டிசம்பர் 10 ஒரு 1980s, அந்த லேட் 1980s தான் உருவாச்சு. ஸோ உருவான ஒரு அர்த்தம் என்ன, அவங்களோடது என்ன அப்படின்னு சொன்னால், 3 முறை அவங்களுடைய டாக்டரிலே எழுதியிருக்கிறது என்ன அப்படின்னா, இஸ்ரேல் என்கின்ற ஒரு தேசம் இருக்கும், நிச்சயமாக இருக்கும், இஸ்லாமியர்கள் வந்து அவர்களை முற்றிலுமாக அழிக்கும் வரை அது இருக்கும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது அவங்களுடைய கோட்பாடே என்ன அப்படின்னா, இஸ்ரேலை அழிக்கணும். அதாவது அவங்க அடுத்த ஜென்மத்தில் கூட எப்படி இருப்பாங்களாம், அவங்க கம்ப்ளீட்டாக நரகத்திற்கு தான் போகணுமா. அப்போ இதெல்லாம் இன்னைக்கு நேற்று தொடங்கினது கிடையாது.
இதெல்லாம் ஹிட்லர் காலத்தில் பார்க்குறோம். ஹிட்லர் காலத்துக்கு முன்பாக இருந்த அந்த பூர்வீக அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேரை நம்ம பார்க்குறோம். ஒரு ஆவிக்குரிய போர்னே சொல்லலாம். எந்த நாட்டிலையாவது இப்படி பார்க்குறோமா? எங்கேயுமே நம்ம பார்க்கல. தொடர்ச்சியாக எத்தனை நாட்களாக நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். ஸோ ஏகப்பட்ட ஜேர்னலிஸ்ட் அதில் ஈடுபட்டு இஸ்ரவேலர்களுக்கு விரோதமாக அவங்க வேலை செய்கிறாங்க. அதில் ஒரு சிலர் எலிமினேட் செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். காசா பகுதியில் முக்கியமான இடங்களை இஸ்ரேல் கைப்பற்றி இருக்கிறது. அப்போ இதான் அவங்க கொடுத்துருக்கிற இஸ்ரேல் டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொல்லிடுறாங்க, எங்களுடைய மக்களை நீ விடுதலை ஆக்கலைன்னா நாங்கள் காசாவை கம்ப்ளீட்டாக நாங்கள் கைப்பற்றுவோம். இது ஒரு பக்கம் நடக்குதா? இன்னொரு பக்கம் ஏமன் நாட்டு ஹூத்திஸ், அவங்களுக்கும் அமெரிக்காவுக்கும் தொடர்ச்சியான வான் தாக்குதல் நடந்துக்கிட்டே இருக்குது. அமெரிக்காவுக்கு சொந்தமான வான்வெளி அந்த தாக்குதலும் ஹூத்திஸ் நடத்துகிறாங்க. பட் ஈக்குவலண்ட்டாகவே அந்த இடத்துலையும் ஒரு பெரிய தாக்குதல் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் ஹெஸ்போலாவுடைய சதர்ன் லெபனன் அந்த இடத்துல எல்லாமும் தாக்குதல் கண்டினியூஸாக நடக்குது. போன வாரத்தில் ஒரு கமாண்டர் அவரும் மரித்து போயிருக்கிறார். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இது நியூஸ் பாருங்க. ஈரானில் ஒரு பிளேஸ் இருக்குது, ஹமேதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ். அங்கே வந்து ஒரு கிளாக் இருக்கான். அந்த கிளாக் எப்படின்னா, நமக்கெல்லாம் கிளாக் வந்து முன்னேறிட்டே தானே போகும். இது வந்து கவுண்ட் டவுன் கிளாக், டைம் குறைஞ்சிட்டே வரும். ஸோ இதுக்கு எவ்வளோ கவுண்ட் டவுன் அப்படின்னாக்க 25 இயர்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? 25 வருஷத்துக்குள்ளே இஸ்ரேல்னு ஒரு நாடே இருக்கக்கூடாது. இஸ்ரேலை அழிக்கணும், யூதர்களை தீர்த்து கட்டணும், அந்த சியோனியர்கள்ங்கிறவங்களே இருக்கக்கூடாது. இதுதான் அலி கமேனியோடைய ஸ்கெட்யூல் அவர் கொடுத்துருக்கிறார். இது 8 வருஷத்துக்கு முன்னாடியே இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க. இதில் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, எப்பெல்லாம் அங்கே வந்து ஒரு பவர் ஃப்ளக்சுவேஷன் வருதோ அந்த டைமில் இந்த கிளாக் தானாகவே ரீசெட் ஆகி திரும்ப கவுண்ட் டவுன் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆயிருமா. இப்போ இந்த தொடர்ந்து ஒரு வருஷ தாக்குதலில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, அங்கே ஏற்கனவே எனர்ஜி சப்ளையே கிடையாது. அதில் டோட்டலாக மல்டிபிள் டைம்ஸ் கரண்ட்டு போய் இது டோட்டலாகவே எரிஞ்சே போச்சான். அது கம்ப்ளீட்டாகவே ஆஃப் ஆயிடுச்சான். ஸோ இஸ்ரவேலர்களை அழிக்கணும்னு நினச்சி வச்சுருந்த கிளாக் இன்னைக்கு டிஸ்ட்ராய் ஆகிருக்கிறது பிகாஸ் ஆஃப் எனர்ஜி கிரைசிஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு செய்தி. இத்தனை நடந்தாலும் நாங்கள் எங்களை விட்டுருவோமா அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் வந்து இப்போ ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறாங்க. பார் எங்ககிட்ட எவ்வளோ ஆயுதங்கள் இருக்குது பார் அப்படின்னு சொல்கிறாங்க. நியூக்ளியர் வெப்பனுக்கும் அவங்க தயாராக தான் இருக்கிறாங்க, நாங்கள் அழிச்சு காட்டுறோம் பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்னொரு அண்டர் கிரவுண்ட் மிசைல் சிட்டியை அவங்க வச்சிருக்கிறாங்க, உருவாக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த வீடியோ கூட நம்ம பார்க்கலாம். ஸோ அது வரதுக்குள்ளே மற்றதெல்லாம் பார்த்துடலாம். இத்தனை நாள் வந்து காசா மக்கள் அவங்களுக்கு ஆதரவாக இருந்தாங்களா? ஆனால் இப்பொழுது காசா மக்களே அங்கே இருக்கக்கூடிய ஹமாஸ் தீவிரவாதிகளுக்கு விரோதமாயிட்டாங்க. இங்கே பாருங்கள், இந்த வீடியோவில் எல்லாருமே சத்தம் போடுவாங்க, ஹமாஸ் ஆர் டெரரிஸ்ட், ஹமாஸ் தீவிரவாதிகள். இதை வந்து ஒரு இஸ்லாமிய நாடு ஒரு சேனலும் கேப்சர் பண்ணலைங்க. கிட்டத்தட்ட இந்த அளவுக்கு இவங்க போராட்டம் நடத்தி 14 மணி நேரம் முக்கியமான மீடியா சேனல் கூட இதை வந்து அவங்க வந்து டெலிகாஸ்ட் பண்ணலன்னா பாருங்களேன். இன்னைக்கு காசா ஸ்ட்ரிப்பில் இந்த யுத்தம் நிற்கணும், எங்கள் மக்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கணும், அதனால் இந்த தீவிரவாதிகள் வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி காசா மக்கள் இப்போ தான் புரிஞ்சிருப்பாங்க போல் இவங்கெல்லாம் தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் காசாங்கிற ஒரு ஊரே மண்மேடு ஆகிப்போச்சு, ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. மக்கள் எல்லாம் ஊர் விட்டு ஊர் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த லெஃப்டில் இருக்கிற படத்தை பாருங்கள், இதுக்குள்ளே தண்ணி கிடையாது, குடியிருக்கிற வசதி கிடையாது, சாப்பாடு கிடையாது, ஸ்கூல் ஹாஸ்பிட்டல் எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான இடத்துலேருந்து சர்வே எடுத்துருக்கிறாங்க. பாதி பேர் வெளியே போகணும் அப்படிங்கிறதுல இருக்கிறாங்க. அதே சமயத்தில் சூடான்லேயும் ஒரு மிகப்பெரிய உள்நாட்டு கலவரம், சிவில் வார் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஏன் சூடானை பற்றியெல்லாம் படிக்கிறோன்னா, எசேக்கியல் 38 ரவுண்ட் பண்ணி அங்கே வரும்போது நம்ம இவங்களெல்லாம் பற்றி இன்னும் கூடிய அதிகமாக பார்க்கலாம். ஸோ ஹூத்தீஸை அட்டாக் பண்ணுறதை பார்க்குறோம். அதுதான் இங்கே ஏமன் நாட்டில் இருக்கக்கூடிய ஹூத்தீஸ். இவங்களுடைய வேலையே வந்து கடல் வழியை தடுக்கிறது தான். இதுதான் இந்த ஹூத்தீஸுடைய மெயினான ஒரு பிக்சர். அந்த கப்பலை ஒன்றும் அனுப்புறது கிடையாது, அப்படி அவங்க பண்ணுறாங்க. அதே சமயத்தில் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் சனா அப்படின்னு சொல்லக்கூடிய 2 முக்கியமான இடத்துல வந்து தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. அதிகமான தாக்குதல், த மோஸ்ட் 2 இம்பார்ட்டன்ட் சிட்டிஸ் அது தாக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது நீங்களும் நியூஸில் பார்த்துருக்கலாம்.
ஸோ இஸ்ரேல் சுற்றி இருக்கிற எல்லா நாடுமே இன்னைக்கு ஒரு பிரச்சனையில் இருக்குங்கிறது மறுக்க முடியாத உண்மை. இன்றைக்கும் சீரியாவுக்கு பலத்த சப்போர்ட்டாக இருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா டர்க்கி தான். இன்றைக்கி டர்க்கி வந்து திடீர்னு ஒரு பவர்ஃபுல்லாக வளர்ந்துட்டே வராங்கங்கிறத பார்க்குறோம். போன வாரம் இஸ்ரேல் ஒரு பர்டிகுலர் பிளேஸ் பால்மிராங்கிற பிளேஸை அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா டர்க்கி அந்த இடத்துல அவங்களுடைய இராணுவ ஒரு பேஸ் அடித்தளத்தை அவங்க உருவாக்குறதுக்கு பிளான் பண்ணியிருந்திருப்பாங்க போல இருக்குது. ஸோ டர்க்கிக்குள்ளாரையும் ஒரு உள்நாட்டு போர், எர்டோகனுக்கு விரோதமாக, அங்கே இருக்கக்கூடிய ஒரு மினிஸ்டருக்கு விரோதமாக பாருங்கள் யார் யாரெல்லாம் இஸ்ரேலுக்கு அகென்ஸ்டாக வந்தாங்களோ இன்னைக்கு உள்நாட்டு குழப்பமே பெருசாக இருக்குது. காசாக்குள்ளே காசா மக்களே அகென்ஸ்டு, லெபனான்குள்ளே லெபனான் மக்கள் அகென்ஸ்டு, இன்னைக்கு டர்க்கிக்குள்ளே டர்க்கி மக்களே அகென்ஸ்டு. எப்படி ஒரு கன்ஃபியூஷன் வந்துருச்சு பாருங்க. தொடர்ந்து இந்த பிரச்சனை தான் நடந்துக்கிட்டே இருக்குது டர்க்கியில். இருந்தாலும் இவங்கெல்லாம் கூட்டு சேர்ந்து முக்கியமான தலைவர்கள்லாம் சேர்ந்து நம்ம இஸ்ரேலோடு இருக்கக்கூடிய மிலிட்ரி எக்கனாமிக் கொலாபரேஷன்லாம் டோட்டலாக நம்ம என்ன செய்யணும், அப்படியே நிறுத்தி வைக்கணும். எத்தனையோ போட்டி போடுறாங்க, எத்தனையோ திட்டம் போடுறாங்க, ஒன்று கூட நடக்க மாட்டேங்குதுங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு பிளானோட வர்றாங்க, அது அப்படியே டோட்டலாக ஃப்ளாப் ஆகி போயிடுது. இதுக்கு பின்னாடி இந்த கத்தார் தான் டோட்டலாக இஸ்ரேலுக்கு அகென்ஸ்டாகவே வேலை செய்யுது. ஆனால் நாங்கள் சமாதான பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் சொல்லிட்டு ஒரு டோட்டலாகவே அவங்க ஒரு ட்ராமா பண்ணுற சீன் நம்ம எல்லாருக்குமே தெரியுது. பாருங்கள், ஜூஸ் ஆர் த மர்டர்ஸ் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ கத்தாரி கவர்மெண்ட் வந்து காசாவோடைய சீஸ்ஃபயரை பற்றியெல்லாம் பேசுது. ஆனால் பேசும்போது சொல்லிச்சுமா ஹமாஸுக்கு மிகப்பெரிய வெற்றி, இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய தோல்வின்னு. ஆனால் மீடியாவில் பாதி பொய் வெளியே வருது, மெய்யான விஷயங்கள் வெளி வர்றதில்லை. அமெரிக்காவும் டர்க்கியை பற்றி சொல்லியிருக்குது, டர்க்கிக்கு இனிமேல் நாங்கள் உதவி செய்ய மாட்டோம். டர்க்கி அல்-குவைதா, ஹமாஸ், ஹூத்திஸ் இப்படிப்பட்டவர்களுக்கு உதவியாக இருக்கிறாங்க, ஈரானுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறாங்க, எங்களுடைய நண்பன் நாடான இஸ்ரேலுக்கு விரோதமாக வர்றாங்க, குர்தியர்களுக்கு விரோதமாக அவங்க வர்றாங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்காவும் ஒரு மிகப்பெரிய கண்டனம் தெரிவித்து இருக்கிறது. ஸோ பாருங்கள், இன்னைக்கு ISIS அல்-குவைதா இவங்கெல்லாம் தீவிரவாதிகள். ஆனால் இவங்கெல்லாம் ஜெயிலிருந்து விசாரணையே இல்லாமல் ரிலீஸ் ஆகிருக்கிறாங்க. ஒரு பக்கம் வயலன்ஸ் அப்படிங்கிறது அதிகமாயிட்டே இருக்கா. அப்படி இருக்கும்போது இஸ்ரேல் நாட்டில் இவங்களுடைய பேர்த் ரேட் அதிகமாயிருக்கான். ஆண்டவர் சொன்ன வசனத்தின்படி நம்ம பார்க்குறோம். இவங்க குறுகி போவாங்க அப்படின்னு நினச்சா இவங்க இந்த நெருக்கத்துலேயும் அவங்க வளர்ச்சியை நோக்கி போகிறாங்க, பெருக்கத்தை நோக்கி போகிறாங்க. இது பெருக்கத்தில் மட்டும் இல்லைங்க, இந்த யுத்தத்தின் நடுவுலையும் ஒரு 10 சந்தோஷமான நாடுகள் பட்டியலில் இஸ்ரேல் 8வது இடத்தை திரும்ப தக்க வச்சிருக்கிறாங்கன்னா பாருங்களேன். அப்போ இது ஆண்டவர்னால அல்லாமல் வேற ஒன்றுமே நடக்க வாய்ப்புகளே கிடையாது. சரி, இதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ரெடியாக இருந்தால் அந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். ஈரானுடைய த்ரெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை நம்ம இன்னைக்கு பார்த்தா தானே இதை எப்படி அவங்க ஜெயிக்கிறாங்கங்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியும். فضای سپاه پاسداران انقلاب اسلامی நல்லா கவனிச்சு பாருங்க. இஸ்ரேலுடைய மேப் அங்கங்க போட்டிருப்பாங்க ஃப்ளோர்ல. محور ساخت متخصصان نیروی هوافضای سپاه வரும்போதே அதை மிதிச்சிட்டு தான் வருவாங்க. سرلشکر باقری رئیس ستادکل இதெல்லாம் மடிந்து போன அவங்களுடைய தலைவர்கள். سردار حاجی زاده فرمانده نیروی هوافضای سپاه به این شهر موشکی آمدند تا از میزان آمادگی نیروهای عمل کننده و تجهیزات مستقر بازدید کنند. فرماندهان نظاره می‌کنند انبوهی از موشک‌های بالستیک سوخت جامد و مایع را பயங்கரமான அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு, பணவீகிதம் குறைஞ்சிட்டே வருது, எனர்ஜி கிரைசிஸ் இருக்கு. இதுக்கு நடுவுலையும் இஸ்ரேல் தேசத்தை அழிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய திட்டத்தோட தயாராகி வருகிறது ஈரான். دشمنان ایران این موشک‌ها را خوب می‌شناسند. وقتی در دو عملیات وعده صادق 1 و 2 به سوی اهداف متخاصم در பாருங்க, ஒரே சமயத்துல வந்து நாங்க தாக்குதல் நடத்தி நாங்க அழிக்க போறோம். متراکم‌ترین خطوط پدافندی رژیم صهیونی اصابت‌های دقیق به آن اهداف داشتند. به گفته رئیس ستادکل نیروهای مسلح
نیروی هوافضای سپاه. این مشت پولادین و قدرتمند فرماندهی معظم کل قوا با تجربه موفقی که از 2 عملیات وعده صادق 1 و 2 داشته، حالا می‌داند آسیب پذیری دشمن دقیقاً کجاست و باید کدام بخش خود را تقویت کند. همه ابعادی که برای ایجاد توانی 10 برابر وعده صادق 2 نیاز است در مسیر ایجاد قرار گرفته و ایجاد شده. بخش مهمی از اون این مشت آهنین بسیار قوی تر است. سرعت رشد نسبت به سرعت ترمیم ضعف‌ها در جبهه دشمن بسیار بالاتر است و دشمن در این موازنه قوا قطعاً عقب خواهد بود. مسلح مسیر رشد و ارتقاء و توانمندی خود را با جدیت ادامه می‌دهند. محمد جواد رضا سلطانی در பாருங்க, எசேக்கியேல் 7ஆம் அதிகாரத்துல ஒரு வார்த்தை உண்டு. அக்கிரமத்து மிலாருக்காக கொடுமை எழும்புகிறது, அவர்களிலும் அவர்களுடைய திரளான கும்பிலும் அவர்களுடைய அமளியிலும் ஒன்றும் மீதியாய் இருப்பதில்லை, அவர்கள் நிமித்தம் புலம்பல் உண்டாயிருப்பதும் இல்லை. அதை தொடர்ச்சி எசேக்கியேல் 7 வரும்பொழுது இந்த ஹமாஸை குறித்ததான ஒரு சில சம்பவங்கள் உண்டு. அதை பற்றி அடுத்த வாரம் இதோடைய எக்ஸ்பிளனேஷனையும் நம்ம பார்க்கலாம். சங்கீத பகுதிகள்லையும் நம்ம வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட துன்மார்க்கன் எழும்புவான். இன்னைக்கு நேத்து இல்லைங்க, என்னெல்லாம் நடக்குதோ இட் இஸ் ஆல்ரெடி ஃபோர்டோல்ட் இன் த பைபிள். ஏற்கனவே பைபிளில் சொல்லப்பட்டது தான் இப்போ நிறைவேறதை நம்ம பார்க்குறோம். இதை வெற்றி எடுக்கிறதையும் நிச்சயமாக பார்ப்போம். சரி, இப்போ நம்ம ரம்ஜானுடைய காலத்தில் இப்போ நம்ம இந்த டோம் ஆஃப் த ராக் டெம்பிள் மவுண்ட் பகுதிகளிலையும் ஏராளமான இஸ்லாமியர்கள் கூடி வந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். அவங்களுடைய நாட்கள் நெருங்கி அடுத்தது என்ன செய்ய போகிறாங்கங்கிறது நமக்கு தெரியாது, பொறுத்திருந்து பார்க்கலாம். சரி, ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸோட கூட இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் இஸ்ரேலை நிறைவு செய்யலாம். நேற்றைய தினத்தில் ஒரு செய்தி வெளிவந்தது. என்ன அப்படின்னு சொன்னால், இந்த பிபிடியை க்ளோஸ் பண்ணிட்டீங்களே, இதில் பாருங்கள், எக்கோயிங் காஸ்பல் அக்கவுண்ட் ட்ரேசஸ் ஆஃப் ஏன்ஷியன்ட் கார்டன் ஃபவுண்ட் அண்டர் சர்ச் ஆஃப் ஹோலி செப்பல்கர். இப்படி ஒரு சர்ச் வந்து இஸ்ரேல் நாட்டில் இருக்குது, ஹோலி செப்பல்கர். அப்போது இந்த சர்ச்சை ரினோவேட் பண்ணுறதுக்காக ரோம்லேருந்து, அதாவது முக்கியமாக இட்டாலியிலேருந்து ஒரு குரூப் வந்தாங்க. இந்த ரினோவேஷனுக்காக வந்திருந்தாங்க. வந்தவங்க சில ஆராய்ச்சிகளையும் இந்த சர்ச்சில் பண்ணாங்க. இந்த சர்ச் எதுக்கு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா, இந்த இடத்துல தான் இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்பாக சிலுவைக்கு போன இடம், சிலுவையில் மரித்த இடம், அதாவது அவருடைய க்ரூசிஃபிகேஷன் நடந்த ஒரு இடம், அதுக்கு மேலே தான் இந்த சர்ச் கட்டி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவரோட க்ரூசிஃபிகேஷன், அவருடைய அடக்கம், அதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிளேஸ் அப்படின்னு சொன்னால் இந்த ஹோலி செப்பல்கர் அப்படின்னு சொல்லலாம். இது தவிர இயேசு உபயோகித்த பொருட்கள் இப்போ கூட பார்த்தீங்கன்னா நெட்ல எல்லாம் நிறைய இன்ஃபர்மேஷன். அவரை கடைசியாக போத்திருந்த அந்த போர்வையெல்லாம் எங்கெங்கேயோ இருக்கான், அது இப்போ கடைசியில் ஊட்டிக்கெல்லாம் வந்திருக்கான்னு சொல்லி நிறைய பேர் பார்க்கலாம் போனாங்க. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆண்டவர் உபயோகப்படுத்தினாரு, அவர் யூஸ் பண்ணது, அவருடைய சிலுவை கிடச்சிருக்குது, அவரை அடித்த ஆணி கிடச்சிருக்கு, இதெல்லாம் கிடையாது. ஆனால் அன்னைக்கு இந்த முதல் நூற்றாண்டில் நடந்ததுக்கு பிறகு ஒரு 300 இயர்ஸுக்கு அப்புறம்தான் இப்படிப்பட்ட மான்யூமெண்ட்ஸ் எல்லாம் கட்டினாங்க. பெரிய பெரிய சபைகள் வேகமாக வளர்ந்துச்சு. ரோம் கிறிஸ்டியானிட்டி ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் தான் மிகப்பெரிய வளர்ச்சி. அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் கட்டப்பட்டாங்க. இன்றைக்கும் அவர் வைத்த ஒரு சில அவருடைய டோம் அப்படின்னு சொல்லலாம், கல்லறை, அதற்கு நிகராக இருக்கிறது. இப்படி இருந்தாலும் வேற ஏதாவது எவிடன்ஸ் உண்டா? இயேசு கிறிஸ்துவை பற்றி ஜோசபஸ் அப்படிங்கிறவரெல்லாம் எழுதி இருந்தாலும் நம்ம ஃபிசிக்கலாக அந்த நாட்டுக்குள்ளே இயேசு கிறிஸ்துவுக்கு சம்மந்தப்பட்ட ஏதாவது பொருட்கள் கிடைக்குமா, ஏதாவது வந்து இருக்குமா அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த ஹோலி செப்பல்கர் கீழே என்ன கண்டுபிடிச்சு எடுத்திருக்காங்கன்னா, இதுக்கு கீழே ஒரு தோட்டம் இருந்ததாக கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. கண்டுபிடிச்சு இது இப்பொழுது தலைப்பு செய்தியாகவே இருக்கு. இதை நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கனாலே பார்க்கலாம். இவங்க தான் அந்த ஆர்கியாலஜிஸ்ட்,
அந்த டீம் அவங்க வந்து எடுத்திருக்கிறாங்க. ரொம்ப இதாக இருந்தது. அதுக்கு இந்த 4 காஸ்பல்ல யோவான் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த கல்லறையை குறித்து ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனை எழுதி வச்சிருக்கிறார் பாருங்களேன். யோவான் 10வது அதிகாரம் ஜான் 19:40-41 வாசிங்க. இந்த வசனம் அப்படியே இங்க நிறைவேறி இருக்கான் பாருங்க, வாசிக்கலாம். அவர்கள் இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்கம் பண்ணும் முறைமையின்படியே அதை சுகந்த வர்க்கங்களுடனே சீலைகளில் சுற்றி கட்டினார்கள். அவர் சிலுவையில் அறையப்பட்ட இடத்தில் ஒரு தோட்டமும் அந்த தோட்டத்தில் ஒரு காலும் ஒருவனும் வைக்கப்பட்டிராத ஒரு புதிய கல்லறையும் இருந்தது. ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஜான் என்ன கொடுத்திருக்கிறாரு? இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அரைஞ்ச இடத்துல என்ன இருந்தது? ஒரு கார்டன் இருந்தது அப்படிங்கிறத எழுதி வச்சிருக்கிறாரு. அப்புறம் கெத்சமனேன்னு ஒரு தோட்டத்தை நம்ம பற்றி படிக்கிறோம். இந்த இடத்துல இவர் கொடுத்த குறிப்பு தாங்க இன்னைக்கு இந்த ஆராய்ச்சிக்கு ரொம்ப முக்கியமானது. என்ன கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்குறீங்களா? அங்கிருந்து அந்த மண் எடுத்துருக்குறாங்க. அது வந்து ஒரு ப்ரௌன் சாயில். அந்த சாயிலை எதுக்கு பயன்படுத்துவாங்களாம் யூதர்கள்? வெறும் தோட்ட அமைப்புக்காக, செடி வளர்த்துறதுக்காக மட்டும்தான் அந்த மண் பயன்படுத்தப்படுமா. ஸோ இந்த மண் பல காலங்களாக, பல வருஷங்களுக்கு முன்பாக பயன்படுத்தப்பட்ட மண். ஸோ இந்த ஹோலி செப்பலுக்கு கீழே தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இந்த தோட்டமும் இருந்தது. அதற்கு ஆதாரமாக யோவான் இந்த சீஷன் எழுதிய இந்த குறிப்பு முக்கியமான குறிப்பு அப்படின்னு வெளிவந்திருக்கு. இதை பார்த்த இஸ்ரவேலர்களும் ரொம்பவே பிரமிப்படைஞ்சிருக்கிறாங்களாம். யூதர்களுக்குள்ள ஒரு பெரிய ஆச்சரியத்தை உண்டு பண்ணியிருக்குன்னா பாருங்களேன். சரி, இதோட கூட நம்ம இஸ்ரவேல் தேசத்தினுடைய வரலாறு பக்கங்களை நம்ம நிறைவு செய்யலாம். வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். The history of Israel will continue next week. பிரைஸ் லார்ட். வணக்கம் மக்களே. இது உங்களுக்கான ஆக்டிவிட்டி டைம். இது உங்களுக்கான முதல் கேள்வி நம்மளுடைய பைபிள்ல இருந்து. அளந்து பார்க்க அளவுகள் இல்லை, அறிந்து கொள்ள புத்தியும் இல்லை, ஆனால் இயேசு உலகினில் வந்ததால் இதை பார்க்க முடிந்தது. அது என்ன? இது பைபிள்ல இருக்கு. நான் வந்து நீங்கள் இப்படிலாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி தான் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். அன்பு, ரட்சிப்பு, மன்னிப்பு, அரவணைப்பு. அளந்து பார்க்க அளவுகள் இல்லை. இதுக்கு வந்து அளவே வேணாமா பாருங்க. பாட்டெல்லாம் பாடி அன்பு அப்படின்னு நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஸோ அன்பா இல்லை ரட்சிப்பா? நிறைய பேர் ரட்சிப்பு அப்படின்றீங்க. கன்ஃபார்மாக அன்பு தானா? அதுக்குரிய வசனம் எங்கே இருக்குன்றது தெரியுமா? அநேகமாக இதுக்குரிய வசனம் வந்து பார்த்தீங்கன்னா, அன்பு இயேசு வந்தார் அப்படின்னா அது புதிய ஏற்பாடாக தான் இருக்கும், வேற எதுவும் இல்லை அப்படின்றாங்க. சாம்சன் அன்பு அப்படின்னு போட்டிருக்கீங்க. மரிய மோனிஷா அது வந்து பி, ரட்சிப்பு இல்லாமல் ஒன்றுமே இல்லைங்க. ரட்சிப்பை தான் வந்து அளந்து பார்க்க முடியாது. அன்பு கூட இவங்க எவ்வளோ நம்ம மேலே பாசம் வச்சுருக்காங்க, அன்பு வச்சுருக்காங்கன்னு நம்ம சொல்ல முடியும். ஆனால் ரட்சிப்பை சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்லி ரட்சிப்பு அப்படி ஆப்ஷன் பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணி ராஜலக்ஷ்மி என்ன போட்டிருக்காங்கன்னா, ரட்சிப்பு தான் கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லி ரட்சிப்பு அப்படின்னு போட்டிருக்காங்க. இது கரெக்டான ஒரு வசனம் எபேசியரில் இருக்குது. அது எங்கே இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆன்சர் சொல்லும்போது தான் சொல்லுவேன். அறிவு கெட்டாத
நம்ம அறிவுக்கே எட்டாதான். ஓகே, ரட்சிப்பு இல்லை அன்பு, இந்த 2 ஆப்ஷனில் நிறைய பேர் ஆன்சர் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஓகே, அன்பா இல்லை ரட்சிப்பா என்னன்றது நம்ம இப்போ ஆன்சர் போட்டு வெளிப்படையாக ஆன்சர் செக் பண்ணிடலாம். ஆன்சர் ப்ளீஸ். அன்பு இஸ் த கரெக்ட் ஆன்சர். எபேசியர் 3:18-19 இருக்கு. அன்புக்கு தான் அகலம், நீளம், ஆழம், உயரம் என்னன்னு அதை வந்து அளவே பண்ண முடியாது அப்படின்றத அழகா சொல்லியிருக்காங்க. இதை உங்களுக்கான அடுத்த கனெக்ஷன். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி. இவங்கள பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவர் ஒரு ராட்சத பிறவின்னு சொன்னோடனே கோலியாத் ஞாபகம் வருதா? கரெக்டு தாங்க, அவங்களோட தம்பி தான். ஓ தம்பியா, அச்சச்சோ, கோலியாத்துன்னு கேட்டிருந்தா ஈஸியாக சொல்லியிருக்கலாமே. இது என்ன வரும் அப்படின்றீங்களா? ஸோ கோலியாத்தை கொண்டது தாவீது. ஸோ அவங்க தம்பியை யார் கொண்டிருப்பாங்க? என்னென்னமோ வாயில வருது. லாக்கிமின்றாங்க, லோக்கிமி அப்படின்றாங்க. ஓகே, லோக்கிமியான்றது பயங்கர கன்ஃபியூஸாக இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன பிக்சர் அது தெரியும், அது பூட்டு எப்போவுமே டோரில் தொங்கிட்டே இருக்கும் அப்படின்றீங்க. ஓகே, அதுக்கு நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்லலாம்? நெக்ஸ்ட் ஒரு இங்கிலீஷ் லெட்டர் 2 கொடுத்துருக்கோம், அதை ஜாயின் பண்ணுங்க. அடுத்து நம்ம வீட்டில் எப்போவுமே ஃப்ரீயாக சுற்றிக்கிட்டே இருக்கும். இது பாருங்க, மரியம் மோனிஷா புக்கிமி அப்படின்னு போட்டிருக்காங்க. அந்த வார்த்தை பைபிளில் இருக்கா இல்லையான்னு தெரியல, இருந்தாலும் நீங்கள் போடுற பிக்சரை வச்சு கனெக்ட் பண்ணி புக்கிமி அப்படின்னு போட்டிருக்காங்க. சாம்சன் லக்கிமி அப்படின்னு போட்டிருக்காங்க, லாக்கிமி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இங்கே பிளஸ்ஸி ஜெனிதா அவங்க எல்லாமே லாக்கிமி அப்படின்றாங்க. சரளா ஜேம்ஸ் ஓகே, அவங்க போல நன்றி சொல்லியிருக்காங்க. ஜென்சி லாக்கிமி நாங்கள் ஜாயின் பண்ணி சொல்லிட்டோம், நீங்கள் தான் ஆன்சர் போடணும், ஆன்சருக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றாங்க. ஓகே மக்களே, இவ்வளோ கன்ஃபியூஸா? புக்கிமியா, லாக்கிமியா, லஹேமியா என்னன்றது தெரியல. ஆன்சர் செக் பண்ணிடலாமா? ஆன்சர் ப்ளீஸ். பாருங்க, இவர் வந்து அவரோட கையில் வச்சிருந்த ஈட்டி எவ்வளோ பெருசு இருக்குன்னா, கீழே அந்த நெய்வாங்க இல்லைங்களா, அந்த ராட் சைஸில் இருந்துச்சான். அவ்வளோ பெரிய ஈட்டி வச்சுருந்தாருன்னா அவர் எவ்வளோ சைஸ் இருந்திருப்பாங்க பாருங்க. ஸோ இவர் யார் கொண்டது அப்படின்னா, எல்கானான் அப்படின்ற ஒருத்தர் வந்து தாவீது கூட இருந்த மனுஷன் தான், யுத்த மனுஷர். அவங்க வந்து கோலியாத்தோட தம்பியை கொண்டுட்டாராம். ஸோ இதை உங்களுக்கான அடுத்த கொஸ்டின். டஃப் கேமிங் லாக்கிமி அப்படின்னு சொல்லி ஆன்சர் சொல்லியிருக்கீங்க. அழகாக ஆன்சர் சொன்ன எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். இதை உங்களுக்கான நெக்ஸ்ட் கொஸ்டின். எதை செலுத்த தாமதிக்க கூடாது? டைமே சொல்லக்கூடாதுங்க, நம்ம சொல்லிட்டோம்னா டக்கு டக்குன்னு வந்து அதை செஞ்சிடணும். பாருங்க, காணிக்கையா, பொருத்தனையா, தசம பாகமா, பலிகளா, இது எல்லாமே நம்ம செலுத்துறது தான். ஸோ இதில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம டிலே பண்ணவே கூடாது. ஸோ அது எது? ராஜலக்ஷ்மி ஆப்ஷன் பி பொருத்தனை அப்படின்றாங்க. டஃப் கேமிங் ஆப்ஷன் பி சாம்சன் பொருத்தனை அப்படின்றாங்க. ஜென்சி பெமிலா எல்லாருமே பொருத்தனைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மரியம் மோனிஷா மட்டும் பயங்கரமா யோசித்து கண்டிப்பாக பொருத்தனை எல்லாரும் சொன்னால் பொருத்தனை வராது. அது வந்து ஆன்சர் சி தசம பாகம் தான் நிறைய பேர் போடுறதில்ல. ஸோ தசம பாகம் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆன்சர் போட்டிருக்காங்க. சரளா ஜேம்ஸ் ஆப்ஷன் ஏ காணிக்க தாங்க செலுத்த தாமதிக்க கூடாது அப்படின்றாங்க. ஓகே மக்களே, எல்லாருமே ஆன்சர் போட்டீங்க. ஸோ எந்த ஆன்சர் கரெக்ட்ன்றது நம்ம செக் பண்ணிடலாமா? ஆன்சர் ப்ளீஸ். பொருத்தனை பிரசங்கியில் இருக்கு. பொருத்தனை வந்து செலுத்துறது நம்ம டிலே பண்ணா நம்மளை மூடர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பொருத்தனை சொல்லிட்டோம் அப்படின்னா, பொருத்தனை செஞ்சிட்டோம்னா டக்குன்னு நம்ம வந்து தாமதிக்காம அதை செலுத்திடணுமா? ராஜலக்ஷ்மி பிரசங்கியில் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆன்சர் போடாம அதோட ரெஃபரன்ஸ் போட்டு கலக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஸ்பெஷல் வாழ்த்துக்கள். இதை உங்களுக்கான கடைசி கொஸ்டின். ஸோ ஒரு கிளாஸில் அலெக்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து 9th ரேங்க் எடுத்திருக்காங்க. டாப்லேருந்து கால்குலேட் பண்ணும்போது மேலேருந்து வரும்போது 9th ரேங்க்கு. ஸோ கீழேருந்து நம்ம கால்குலேட் பண்ணும்போது 38th பிளேஸில் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கிளாஸில் மொத்தம் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும்? இது ரொம்ப ஈஸியே, இது அழகாக சொல்லிடலாமே அப்படின்றாங்க. எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுதா? ஒன்றும் இல்லை, மேலேருந்து கவுண்ட் வரும்போது 9th ரேங்க்கில் இருக்காங்க மிஸ்டர் அலெக்ஸ். அதுக்கப்புறம் நம்ம கீழேருந்து கவுண்ட் பண்ணிட்டு போனால் 38th பிளேஸில் இருக்காங்க.
ஸோ வந்து டோட்டலாக எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் நாங்கள் கொடுத்துருக்கோம். ரொம்ப ஈஸி, 9 + 38. ஆனால் நீங்கள் அந்த நம்பரே கொடுக்கவே இல்லை அப்படின்றீங்க. ஆப்ஷன் ஏ 45, பி 42, சி 46, டி 44. என்ன ஆன்சராக இருக்கும்? டஃப் கேமிங் ஆன்சர் சி 46. மரியம் மோனிசா அது 45 அப்படின்றாங்க. நான் எப்போவுமே ஏ தான் அப்படின்னு போட்டு 45 போடுறாங்க. ஓகே, பிளஸி ஜெனிதா ஆப்ஷன் சி 46 அப்படின்றாங்க. இங்கே பாருங்க, நிறைய பேர் விரல் விட்டு எண்ணிக்கிட்டே இருக்காங்க. சாம்சன் செட் 46. எல்லாருமே 46 சொன்னால 46 தான் கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சாதிச்சுட்டு இருக்காங்க. ஓகே, அவங்க சொன்ன சாதனை கரெக்டா இல்லையான்றது நம்ம செக் பண்ணிடலாமா? ஆன்சர் ப்ளீஸ். 46 இஸ் த கரெக்ட் ஆன்சர். எப்படின்னா 9th பிளேஸ் அப்படிங்கும்போது நம்ம 9th நம்ம கால்குலேட் பண்ணக்கூடாது. மேலேருந்து பண்ணும்போது 8 வரும். ஸோ கீழேருந்து வரும்போது 37. ஸோ ரெண்டே ஆட் பண்ணால் 46 இஸ் த கரெக்ட் ஆன்சர். பத்மஸ்ரீ சுப்பிரமணியன் அவங்க வந்து 46ன்னு சொல்லி பயங்கரமாக கலக்கிட்டு இருக்காங்க லைவ்ல. ஓகே, ஆன்சர் சொன்ன எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். அடுத்த வாரம் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான இதில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை பை. பிரைஸ் தி லார்ட். நம்ம தொடர்ந்து வேதத்திலிருந்து ஒரு சில பகுதிகளை நம்ம தியானிக்கலாம். இன்றைக்கு சபைக்கு தேவையான காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். அதில் முக்கியமாக என்ன அப்படின்னு சொன்னால், பரலோக ராஜ்யத்திற்கு நம்ம எப்படி போவது, எப்படி நரகத்திற்கு தப்பித்து கொள்வது, இந்த ரெண்டுமே நம்ம தெரிஞ்சுக்கணும். இது ரெண்டுமே அவசியம். பட் நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், பரலோகம் எப்படி இருக்கும், அந்த பிளேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து அந்த ஹெவனை பற்றின ஒரு வர்ணனை, ஒரு ஃபிக்ஷனல் மூவியை போல் ஒரு கற்பனை உலகம். இன்னொன்று பார்த்தா நரகம். ஸோ நரகத்துக்கு பலர் போயிட்டு வந்திருப்பாங்க போல். ஸோ பலர் சொல்லக்கூடிய கருத்துக்களையும் நம்ம கேட்டிருக்கிறோம். ஸோ நரகம் எப்படி இருக்கும், எவ்வளோ பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும். அதை தாண்டி நமக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், எப்படி நான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும், எப்படி இது வாழ்ந்தால் நான் போகலாம், எப்படி ஒரு குழந்தை தாயின் வயிற்றிலிருந்து பிறந்ததுக்கப்புறம் மறுபடியும் தாயினுடைய அந்த கர்ப்பப்பைக்குள்ளே போக முடியாதோ, அதே போல தான் ஒரு மனுஷன் இந்த பூமியில இருந்து இந்த பூமியை விட்டு போகும்போது திரும்ப அவன் மனம் திரும்புவதற்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ பூமியில இருக்கும்போது என்ன செய்யணும், மனம் திரும்பணும். இந்த பூமியில இருக்கும்போது என்ன செய்யணும், ஏசு கிறிஸ்துவ அறிகிற அறிவை பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் சொல்லுகிற அந்த வாழ்க்கையை நம்ம வாழணும். அப்பதான் என்னது, நம்மளை ஆண்டவர் கூப்பிடும்போதும் சரி, நம்ம இந்த பூமியை விட்டு மரணத்தின் மூலமாகவோ இல்லை வருகையிலையோ எடுத்துக்கொள்ளப்படும் போது நமக்கு ஒரு உத்தரவாதம் இருக்கும், ஒரு ரிசர்வேஷன் இருக்கும், நம்ம பரலோகத்துக்குள்ளே போகிறோம் அப்படிங்கிறது. ஸோ அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய உபதேசங்கள் ரொம்ப குறையுது. ஆனாலும் வேதத்தில் நம்ம பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததே பரலோக ராஜ்யத்தை குறித்து அவர் பிரசங்கிக்க தான். அதை குறித்து தான் சீஷர்களுக்கும் அவர் கற்றுக் கொடுத்தார். இன்றைக்கி நம்ம ஹிஸ்ட்ரி ஆஃப் இஸ்ரேலில் பார்த்தோம், எப்படி யோவான் எழுதுன அந்த ஒரு வார்த்தை ஒரு அடையாளத்தை வச்சுட்டு போனார், ஒரு லேண்ட்மார்க்கை வச்சுட்டு போனார். அவர் அடக்கம் பண்ணப்பட்ட இடத்துல ஒரு தோட்டம் இருந்தது. என்ன அந்த ஆராய்ச்சியாளர்கள் சொன்னாங்க அப்படின்னா, அந்த ஆராய்ச்சியிலிருந்து எடுத்த பல பொருட்களை பற்றி பேசுனாங்களாம். ஆனால் யாரும் ஆரம்பத்தில் அந்த மண்ணை பற்றி பேசவே இல்லையா. 6 மாதத்துக்கு முன்னாடி இந்த தகவல்கள் வெளியே வந்திருந்தாலும் அதுக்கப்புறம் தான் இந்த சாண்டை வந்து நிறைய ஆராய்ச்சி செய்யும்போது அது ஒரு கார்டனுக்கு பயன்படுத்தப்பட்ட, இங்கே நிறைய மரங்கள் இருந்திருக்க ஒரு பயன்படுத்தப்பட்ட ஒரு இது.
ரெண்டாவது, இயேசு கிறிஸ்துடைய கல்லறைக்கு ஒரு விசேஷம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒண்ணா தோட்டம் தனியா இருக்கும், இல்லைன்னா கல்லறை தனியா இருக்கும். கல்லறை தோட்டம் அப்படின்னு சொன்னாலும் எல்லாமே கல்லறைகளாக தான் இருக்கும் இல்லையா? நீங்கள் எங்கேயா பார்த்துருக்கீங்களா? ஆனால் இயேசு கிறிஸ்துவோடது இது சொல்லும்போது ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இதுக்கு முன்னாடி எதையும் வைத்திராத ஒரு கல்லறை அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ எதுக்கு இதை திரும்ப நம்ம ரிப்பீட் பண்ணுறோம் அப்படின்னா, த பைபிள் இஸ் வெரி மச் அக்யூரேட். பைபிள் வந்து பொய் சொல்லலை, சத்தியத்தை பேசுகிறது. இந்த வேதத்தில் எழுதப்பட்ட ஒவ்வொரு சம்பவங்களும், ஒவ்வொரு பிளேஸும், ஒவ்வொரு டைம் பீரியடும் ரொம்ப அக்யூரேட்டாக, ரொம்ப துல்லியமாக நடக்குது. அப்போது ஆராய்ச்சியாளர்கள் பல டேட்டாவை எடுத்து கோர்வையாக கனெக்ட் பண்ணி பார்க்குறாங்க. இயேசு கிறிஸ்து மரித்த இடம், அந்த கார்டன் கண்டுபிடிக்கிற இடம் எல்லாமே அப்படியே எக்ஸாக்டாக என்ன ஆகுது, மேட்ச் ஆகுது. இப்போ போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம்? இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்பு தான் வந்தாரா அப்படின்னா இல்லை. அவர் பூமி உண்டாவதற்கு முன்பாகவே அவர் இருந்தார். He was not created, அவர் இருந்தார். அப்போ பழைய ஏற்பாட்டின் காலத்திலையும் நம்ம பார்த்தோம், யாக்கோபு சந்திச்சதை, சிம்சோனுடைய பெற்றோருக்கு சந்திச்சதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதே போல் சீனாய் மலையில் மோசேக்கு கிடைச்ச ஒரு என்கவுண்டர் வித் த லார்ட், அதையும் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு அதோடைய தொடர்ச்சி பகுதியை நம்ம பார்த்து நம்ம நிறைவு செய்வோம். யோசுவாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம். யோசுவா 5:13. பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. யோசுவா அவரிடத்தில் போய், நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டான். அதற்கு அவர், அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார். இப்பொழுது நான் எப்படி வந்திருக்கிறேன்? கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் நான் வந்திருக்கிறேன் சொல்லும் பொழுது அப்படியே முகங்குப்புற விழுந்து எப்படி சொன்னாரா, என் ஆண்டவர் தமது அடியேனுக்கு சொல்லுகிறது என்ன? என் ஆண்டவரே நீங்க சொல்லுங்க. அடுத்த வசனம் 15 வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்றார். யோசுவா அப்படியே செய்தான். இதுக்கு முன்னாடி இதே வார்த்தைகள் யாருக்கு வந்தது? மோசேக்கு வந்தது. அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், யோசுவாவுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். அப்போ தன்னை ஒரு பரிசுத்தம் உள்ள ஒரு தேவனாக, கர்த்தருடைய சேனாதிபதியாக வெளிப்படுத்துறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இயேசுவானவரை நம்ம பார்க்கிறோமா? ஆமாம், தேவனானவர் தூதனானவர் அப்படிங்கிறதே. அப்போது அவர்னு வரும்பொழுதே நம்ம எப்படி பார்க்குறோம்? நம்ம அதை இயேசு கிறிஸ்துவை தான் குறிக்கிறது. இயேசுங்கிற பேரு தான் இல்லை. ஆனால் இஸ்ரவேலர்களுக்கு நல்லா தெரியும் அவர் வருவார் அப்படிங்கிறதெல்லாம் நல்லா தெரியும். பட் இருந்தாலும் அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டதை நம்ம பார்க்குறோம். அதே இதுதான் கிதியோனுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகள் 6:11 நம்ம வாசிக்க முடியும். 24 வசனங்கள் வரைக்குமே வாசிக்கும் பொழுது 11 மட்டும் படிக்கலாம். அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேஸ்ரியனான யோவாசின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். போதும். 12வது வசனத்தின் ஆரம்பம். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். அப்ப பாருங்க, கர்த்தருடைய தூதனானவர் கிதியோனுக்கு என்ன செய்யறாரு? தன்னை வெளிப்படுத்தி காண்பித்தார். அப்போ அவனுக்கு இருக்கிற அந்த கொஞ்சம் பலத்தை, அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்குவதற்கு கர்த்தர் ஒரு மனுஷனை தேர்வு செய்கிறார். அன்னைக்கு ஒரு நியாயாதிபதியாக கர்த்தர் தேர்வு செய்த மனிதனுடைய பெயர் என்ன? கிதியோன். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமானார். அப்போ இவன் கேட்கறதெல்லாம் அவர் செய்தாரா? அதே போல தான் கீழே ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல நீ என்ன செய்வ? ஒரு மீதியானரை நீ முறியடிப்ப அப்படிங்கிறத அதை தொடர்ந்து நம்ம வாசிக்கும் பொழுது படிக்கலாம். 22வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது கிதியோன் அவர் கர்த்தருடைய தூதன் என்று கண்டு, ஐயோ கர்த்தரான ஆண்டவரே, நான் கர்த்தருடைய தூதனை முகமுகமாய் கண்டேனே என்றான். அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். அப்ப இது யார் சொல்ல முடியும்? ஒரு காப்ரியேல் சொல்லியிருக்க முடியுமா?
ஒரு மிகாவேல் சொல்லியிருக்க முடியுமா? இல்லை. இந்த இடத்துல ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை பார்க்குறோம். அது நிச்சயமாகவே இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்ததா நம்ம பார்க்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, எப்படி இந்த சிம்சோனுடைய பெற்றோர் அவங்க இயேசுவை அதிசயம் என்று கண்டார்களோ அதை விவரித்து காண்பித்தவர் யார் அப்படின்னா ஏசாயா தீர்க்கதரிசி தான். பல தீர்க்கதரிசிகள் மத்தியில இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையை இவர் அளவுக்கு யாருமே வர்ணிச்சிருக்க முடியாது, தரிசிச்சிருக்க முடியாது. அந்த முழு அதிகாரம் நம்ம பார்க்கும் பொழுது ஏசாயா 6ஆம் அதிகாரம், ஏசாயா 6 அதுல பார்க்கும் பொழுது முதல் வசனத்தை அந்த ராஜா வாசிக்கலாம். முதல் வசனத்திலிருந்து, உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் மேல் வீற்றிருந்தார். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. செட்டைகள் விரித்து தன் முகத்தை மூடி தன்னுடைய கால்களை மூடி செட்டைகளால பறந்து எப்படி பாடுறாங்க? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி தேவ தூதர்களை எந்த அளவுக்கு ஆராதிக்கிறாங்க. அப்போ நம்ம ஆண்டோரை எப்படி ஆராதிக்கணும்? இல்லை, ஆண்டோர் நம்மளெல்லாம் துதி சொல்லி வருவார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோடு தான் ஆண்டோர் நம்மளை ரட்சித்திருக்கிறார். இப்போ சபைக்கு வரும்போது நம்ம உற்சாகமாக பாடணும், ஆண்டோருக்கு முன்பாக கைகளை உயர்த்தி நம்ம ஆராதிக்கணும். அதுதாங்க பலி செலுத்துறது. இஸ்ரவேலர்களை போல நம்ம இனிமேல் ஆட்டையும் மாட்டையும் புறாவையும் கொண்டு வந்து இங்கே ரத்தம் சிந்தி பலி செலுத்த போகிறதில்ல, அது தேவையும் இல்லை. அப்போ யார் பலி? நாம தான் பலி. அப்போ இன்னைக்கு சபைக்குள்ள வருகிற ஒவ்வொருவரும் இயேசுவை ருசி பார்த்த, அவருடைய அன்பை ருசி பார்த்த ஒவ்வொருவரும் முதலாவது தங்களை தாங்களே பலியாக கொடுக்கணும். அப்போ இந்த அளவுக்கு தூதர்கள் அவரை உயர்த்தி பாடுறதை பார்க்குறோம். 5வது வசனத்தினுடைய கடைசி பகுதியில் அவர் சொல்லும் பொழுது, சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே. இது எல்லாமே யாரோட நம்ம அழகா நம்ம மேட்ச் பண்ணலான்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட நம்ம என்ன செய்யலாம்? மேட்ச் பண்ணலாம். த்ரூ அவுட் த ஓல்டு டெஸ்டமெண்ட்ஸ் 66 புஸ்தகங்களையும் இயேசு கிறிஸ்து இருந்ததை நம்ம பார்க்கிறோம். அடுத்ததான் நம்ம வாசிக்கும் பொழுது தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், இந்த இடத்துல தானியேலுடைய நண்பர்கள் மத்தியில ஒரு பெரிய அற்புதம் நடக்குது. அந்த அற்புதத்தை வேற ஒருத்தர் விட்னஸ் பண்றாரு. பாருங்க, 25வது வசனம் வாசிக்கலாம். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். ஆக்சுவலா அந்த தீக்குள்ள எத்தனை பேர்த்த போடுறாங்க? 3 பேர்த்த தான் போடுறாங்க. அதை யார் பார்க்குறா? இப்போ வெளியில உட்காந்து வாட்ச் பண்ற ராஜா பார்த்துட்டு இருக்கிறாரு. ராஜா பார்த்து கேட்குறாரு, அக்னியில ஏன்பா 3 பேரும் கட்டி போட்டோம், இப்போ விடுதலையாக்கப்பட்டது பெரிய அதிசயமா இருக்குது, அவங்க நடக்கிறது அதிசயமா இருக்குது. 2வது எனக்கு ஆச்சரியமா என்ன இருக்குன்னா, கவுண்ட் 3ஆ இருந்தது, இப்போ ஆனால் கவுண்ட் 4ஆ இருக்குதே அப்படின்னு கேட்குறாங்க. தொடர்ந்து வாசிக்கலாம். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை, 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றான். இதுதான் ரொம்ப ஆச்சரியம். அது எப்படி இருக்கான்? த சன் ஆஃப் காட் அப்படி இருக்கே. இது இவரை பார்த்தா ஒரு சாதாரண ஒரு மனிதனை போல இல்லை. அவருடைய அந்த 4ஆம் ஆளின் சாயல் யாருக்கு ஒப்பாய் இருக்கிறது? தேவ தூதனுக்கு ஒப்பாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆண்டவரை அறியாத ஒரு புறஜாதியான் ஒரு ராஜா சொல்றத நம்ம கேட்கறத நம்ம பார்க்கிறோம். ரொம்ப ஆச்சரியப்படுறார் அந்த ராஜா. அப்போ 3 வாலிப எபிரேயர்கள் மத்தியில ஒரு த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ கண்ணார கண்டு அதை வந்து எப்படி அவரோட வாயிலிருந்து வந்த வார்த்தை தேவ புத்திரன், த சன் ஆஃப் காட். ஸோ ஹூ இஸ் த சன் ஆஃப் காட்? இட் இஸ் ஜீசஸ் த சன் ஆஃப் காட், இல்லையா? அப்படி மறைமுகமாக வேதத்தில் பல பகுதிகளில் இயேசுவானவரை நம்ம சந்திக்க முடிகிறது. அதே போலதான் இந்த 2 வசனத்தின் வழியாக நம்ம பார்க்கிறோம். அடுத்ததா நம்ம பார்க்கும் பொழுது தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கலாம்.
6:22. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாக காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். இப்ப இந்த இடத்துலயும் அறிஞர்கள் என்ன சொல்றாங்க, இப்ப வேத ஆராய்ச்சியாளர்கள் அங்க அவரோட கூட இருந்தது, தானியேலோட இருந்தது நிச்சயமாக இயேசுவானவர் தான். அப்போ ஒரு பசியோட வரக்கூடிய ஒரு சிங்கம் என்னைக்குமே அப்படி ஒரு கடிச்சு கொதறக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல தான் வந்து இறங்கி வருது. ஆனாலும் அதோடைய வாய்களை கட்டி போட்டார், அவைகளின் வாயை கட்டி போட்டார். யார் அவர்? அவர் ஒருவேளை இந்த இடத்துல சொல்லப்பட்ட வார்த்தை நிமித்தம் அவர் நிச்சயமாக இயேசு கிறிஸ்து. பெத்லகேமிலே அவர் ஒரு சின்ன குழந்தையாக ஏழ்மையின் கோலத்தில் பிறக்கிறதுக்கு முன்பாக அவர் எப்படியெல்லாம் அவரை ஒவ்வொரு காலகட்டங்களையும் அவரை வர்ணித்து வர்றாங்கங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அவருடைய செயல்களை நம்ம பார்க்குறோம், ஆச்சரியமான காரியங்களை நம்ம பார்க்கிறோம். அப்போ 21-22 அது ரெண்டு சொல்லுகிறது என்ன? அவர் சிங்கங்களுடைய வாயை கட்டி போட்டார். இந்த சம்பவங்கள்லாம் நடக்கிறதுக்கு முன்பாகவே நிச்சயமாகவே இதுக்கு முன்பாக இருந்த தானியேலுடைய நண்பர்களாக இருக்கலாம், இங்கே இருக்கக்கூடிய தானியேலாக இருக்கலாம், ஆண்டவரே இப்படி ஒரு சட்டம் வரவே கூடாது. அவங்க என்னெல்லாம் ப்ரே பண்ணியிருந்திருப்பாங்கல்ல. அவங்க வந்து எபிரேயர்கள் பேர் வைக்கிறதையே ரொம்ப ஸ்பெஷலாக பார்ப்பாங்க. அந்த பேரை ரொம்ப அர்த்தமுள்ள பேராக வைப்பாங்க. முன்னோர்களுடைய பேர், அவங்களுடைய ஆன்சஸ்டருடைய பேர் தான் வைப்பாங்க. ஆனால் அவங்க உள்ளே வந்த உடனே அவங்க ப்ரே பண்ணியிருப்பாங்க, ஆண்டவரே எங்களுடைய பெயர் அவங்க மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஆனால் அவங்களுடைய பெயர் மாற்றப்பட்டது. ஆண்டவரே எங்களுக்கு இந்த பாபிலோனியர்களுடைய இந்த கல்வி பாடங்கள் வேண்டாம், ஆனால் அது அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. ஆண்டவரே எங்களுக்கு இந்த மாதிரியான டயட்ரி பிளான் வேண்டாம், எங்களுடைய டயட் சார்ட் இது வேண்டாம், ஆனால் அந்த டயட் சார்ட் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அவங்களுடைய ஜபங்களுக்கெல்லாம் அப்போது பதிலே வரலையா? எத்தனையோ தொடர்ந்து வரும் பொழுதும் கடைசியாக அந்த பொற்சிலையை வணங்கணுங்கிற ஒரு சிச்சுவேஷன் வரும்போது, ஆண்டவரே இப்படி ஒரு சிலை தயாரிக்கும் போதே அது நிறுத்தப்படட்டும், அப்படித்தானே நம்மெல்லாம் ப்ரே பண்ணுவோம். இந்த சிலை தயாரிக்கவே கூடாது, அவங்க வந்து அதை உருவாக்கவே கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இல்லைன்னா இந்த சட்டம் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ராஜாவோட மனசை மாற்றுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணியிருப்பாங்க, எங்களை காப்பாற்றுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணியிருப்பாங்க. எத்தனையோ நடந்திருக்கலாம். ஆனால் எல்லாமே இட் வாஸ் லைக் தேர் ப்ரேயர்ஸ் வேர் அன்ஆன்சர்ட். ஜபத்துக்கு பதிலே வரலையோ, எதுவுமே நடக்கலை. அவங்க பாபிலோனுக்குள்ளே வந்ததுலேருந்தே எதுவுமே நடக்கலை. தானியேலுடைய வாழ்க்கையிலையும் அப்படிதான். அவர் என்ன ஜெபித்தார் நமக்கு தெரியாது, ஆனால் அதெல்லாம் நடக்கலை. ஆண்டவர் ஆனால் அந்த அக்கினி சூளைக்குள்ளே நடக்கிறதுக்கு அனுமதிச்சாங்க. அதே போல் சிங்கத்தின் கெபியில் விழும்படியாக அவர் கர்த்தர் அனுமதித்தார். ஆனால் இதோடைய ரிசல்ட் என்ன தெரியுமா? தேவனுடைய நாமம் தானியேல் மூலமாக, தானியேலுடைய நண்பர்கள் மூலமாக மகிமை அடைந்தது. அதுதான் இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவனுடைய அழைப்பும். அதுதான் இன்னைக்கு என் மூலமா, உங்க மூலமா, நம்ம அனைவர் மூலமாக நம்மை இந்த ரட்சிப்புக்கு நேராக அழைத்து வந்தாரே, அவருடைய நாமம் உயர்த்தப்படணும். அப்போ இந்த அளவுக்கு நமக்கு ஒரு பக்தி வைராக்கியம் இருக்கணும். பாருங்க, இவங்க கிட்டையாச்சும் மோசையுடைய நியாயப்பிரமாணம் தான் இருக்கு. நம்ம கையில இயேசுவானவர் பேசின வார்த்தைகளே இருக்கு. நம்ம அவரை இந்த வார்த்தைகள் மூலமாக தரிசிக்கிறோம். அவர் எப்பேற்பட்ட ராஜா என்பதை நம்ம அறிஞ்சிருக்கிறோம். அப்போ நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணுங்கிறத நம்ம அறிஞ்சு கொள்ளலாம். இதே போல் தானியேலுடைய அனுபவங்கள் அநேகம். அடுத்ததாக நம்ம கடைசியாக பார்த்து நிறைவு செய்யலாம். சகரியாவின் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கும் பொழுதும் முதல் அதிகாரம், இந்த புஸ்தகமே ஒரு ஆச்சரியமான புஸ்தகம்தான் வைங்களேன். சகரியாவின் புஸ்தகமே பாருங்க, இந்த ப்ரீ கார்னேட் கிரைஸ்டை பற்றி இந்த சகரியா முழுவதுமே நம்ம வாசிக்கலாம். வாசிங்க, 8வது வசனம் வாசிங்க. சகரியா 1:8. இதோ இன்று ராத்திரி சிவப்பு குதிரையின் மேல் ஏறியிருந்த ஒரு புருஷனை கண்டேன். அவர் பள்ளத்தாக்கில் இருக்கிற மிருது செடிகளுக்குள்ளே நின்றார். அவருக்கு பின்னாலே சிவப்பும் மங்கின நிறமும் வெண்மையுமான குதிரைகள் இருந்தன. இத பாருங்க, 9வது வசனம் வாசிங்க. அப்பொழுது நான், என் ஆண்டவரே, இவர்கள் யார் என்று கேட்டேன். என்னோட பேசுகிற தூதனானவர் இவர்கள் யார் என்று நான் உனக்கு காண்பிப்பேன் என்று சொன்னார். காரியங்களை நான் உனக்கு காண்பிப்பேன் என்று தூதனானவர் அன்றைக்கு சொல்லுகிறார். அப்போ இந்த தூதனானவர் அப்படின்னு சொல்லி பெயர் குறிப்பிடப்படாம சொல்லுகிற எல்லா இடங்கள்லையுமே
இந்த வல்லமையை இயேசு கிறிஸ்துவின் இடத்துல பார்க்கிறோம். ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார், சிங்கங்களின் வாய்களுக்கு கர்த்தர் தப்புவிக்கிறார், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக கடந்து போகிறார், எதிர்காலத்தின் தீர்க்க தரிசன காரியங்களை உரைக்கிறார். இது எல்லா இடங்களிலுமே இயேசு கிறிஸ்துவை நம்ம பார்க்கிறோம். இந்த அதிகாரம் முழுவதுமே நம்ம பார்க்க முடியும். அதே போலதான் 2வது அதிகாரத்தில் முதல் வசனம் வாசிங்களேன். நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது இதோ தன் கையிலே அளவு நூல் பிடித்திருந்த ஒரு புருஷனை கண்டேன். பாருங்க 8வது வசனம் வாசிங்க. பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகளிடத்துக்கு என்னை அனுப்பினார். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். இந்த சகரியாவை பற்றி தியானிச்சாலே சகரியாவின் ஏராளமான அதிகாரங்கள்ல ஒரு பெரிய ரெவலேஷன் கிடைச்சிருக்கிறத நம்மளால வாசிக்க முடியும், தியானிக்க முடியும். இப்போ தூதனானவர் இப்போ இயேசு கிறிஸ்து என்று சொல்லி அவரை பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு சின்ன குழந்தைய வச்சு அவரை தாளாட்டுறத மாதிரி அந்த குழந்தைய பார்க்கறதும், மரித்த காலத்துக்கு பிறகு அவரை கொண்டு போய் ஒரு பிணத்தை சுமக்கிறது போல ஒரு சிலையை சுமந்துட்டு போகிறதும் ஆண்டவருடைய நாமத்தை நம்ம கனவீனம் பண்ணுறதுக்கு ஒரு சமானம். அவர் மகத்துவம் உள்ள தேவன், அவர் சேனைகளின் கர்த்தர், பலருக்கு தன்னை அதிசயமானவர் என்று சொல்லி வெளிப்படுத்தினார். அந்த அதிசயமானவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையும் என்ன செய்யணும், நம்ம கொடுக்கணும். அப்படி கொடுக்கும் பொழுது அவருடைய நாமமும் உயர்த்தப்படும், நம்மையும் கர்த்தர் உயர்த்துவார். ஆமென். நம்ம எல்லாரும் ஜெபித்து செய்யலாம். முன்பாக ஒரு சில அறிவிப்புகள். வருகிற வெள்ளிக்கிழமை நமக்கு முழு இரவு ஜெபம் உண்டு. ராத்திரி 10 மணிலிருந்து காலை 4 மணி முதல் நமக்கு டேவிட் சம் ஜாய்சன் அவங்க நாகர்கோயிலிருந்து வர்றாங்க. நல்ல அற்புதமான ஒரு ஆராதனை வீரர் மற்றும் தேவனுடைய வார்த்தை வல்லமையாய் பிரசங்கிக்கக்கூடிய ஒருவர். நிச்சயமாக அது ஒரு நல்ல ஒரு ஜெப வேளையாக இருக்கும். இந்த நாட்களில் ஜெபிக்கிறவர்கள் தேவை, உற்சாகமாக ஜெபிக்கிறவர்கள் தேவை. தேசத்திற்காக, சபைக்காக, குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறவங்க நம்ம நிறைய தேவை. பவுல் சொல்லும்போது சொல்றாரு, அநேக நாள் நான் பசியில இருந்தேன், அநேக நாள் நான் உபவாசத்துல இருந்தேன் அப்படின்னு. இதெல்லாம் பார்க்கும்பொழுது அவர் சபைக்காக உபவாசித்து காத்திருந்தார். அப்ப இன்னைக்கு அப்படிப்பட்ட பவுல்மார்கள் இன்னைக்கு நிறைய தேவை. அன்னாள்னு ஒரு வயசான தாயார் இரவு பகல் உபவாசித்தாங்க, இரவு பகல் உபவாசித்தாங்க. எதுக்கு? அவங்களுடைய சொந்த தேசத்திற்காக அவங்க உபவாசித்தாங்க. இப்படி பலரை நம்மளுடைய வேதத்துல நம்ம சந்திக்க முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த நாள் ஜெபன் இரவு மட்டுமல்ல, 21 நாள் உபவாசத்தின் முதல் நாள் அன்று. So we will have 21 days prayer and fasting. அற்புதமான தலைப்பு இந்த காலம். பவுலுடைய மிஷனரி பயணத்தை குறித்தும் ரோம புஸ்தகத்தை குறித்தும் நம்ம தியானிக்க போகிறோம், கற்றுக்கொள்ள போகிறோம். அதன் மூலமாக இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகள், அவர் நமக்கு வைத்திருக்கிற மீட்பின் திட்டங்களை நம்ம படிக்க போகிறோம். டெய்லி ஈவினிங் நமக்கு பைபிள் ஸ்டடி இருக்கும் நம்மளுடைய சின்ன சர்ச் அங்கே. மற்றும் காலையில் நமக்கு 5 o'clock ஜூம் ப்ரேயர் இருக்கும். நல்ல ஆராதனைகள், வார்த்தைகளை கொண்டு வரக்கூடியவர்கள் நிச்சயமாக நம்ம மத்தியில் இருப்பாங்க. அதில் முடிஞ்ச அளவுக்கு கலந்துக்கோங்க. இதில் என்ன அப்படின்னா, இந்த 21 நாட்களும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தராச்சும் உபவாசித்து ஜெபிக்கணும். அப்பார்ட் ஃப்ரம் அந்த 21 days நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கிறத காட்டிலும் ஏதாவது ஒரு நாள் நீங்கள் தேர்வு செய்யலாம். அந்த ஒரு நாள் நான் உபவாசித்து நான் ஜெபிக்கிறேன். அப்படி விருப்பம் இருக்கிறவங்க எங்களோட கூட இணைந்து கொள்ளலாம். அவங்க பேரை கொடுங்க. வெள்ளிக்கிழமையிலிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த நாள் நான் உபவாசிக்கிறேன். அப்போ இந்த செயின் கட் ஆகாமல் தினம் யாராவது நமக்கு இந்த உபவாசத்தில் யாராகிலும் ஒருவர் அன்னைக்கு போஸ்ட் பண்ணக்கூடிய அந்த ஜெப குறிப்புகளுக்காக ஜெபிக்கிறவங்களும் இருப்பாங்க. எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்க, மற்றவங்களுக்கு சொல்லுங்க. இந்த நாட்களில் நம்ம பயனுள்ள நாட்களாக நம்ம கற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம், உயிர்த்தெழுதலை நம்ம அறிந்து அந்த நாட்களை விசேஷித்த நாட்களாக நம்ம என்ன செய்யலாம், நம்ம கொண்டாடலாம். இப்பொழுதும் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல மாலை வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. சகரியாவுக்கு எத்தனையோ காரியங்களை கற்றுக் கொடுத்தீர், எங்களுக்கும் கற்றுக் கொடுங்க.
வேதத்தில் உள்ள ரகசியங்களை நாங்களும் அறிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே எத்தனையோ வசனங்கள் எங்களுக்கு ஆண்டவரே அதில் ஒரு புரிதல் இல்லை. கர்த்தர் வெளிச்சத்தை அனுப்பி கொடுப்பீராகப்பா. இன்னும் உம்மை அறிகிற அறிவிலே நாங்கள் வளர உள்ளான ஆத்துமா ஆண்டவரை உமக்குள்ளாக வளர கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க, எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. இந்த உபவாச நாட்களை கர்த்தர் ஆசீர்வதித்து தாங்க. விசேஷமாக அந்த முழு இரவு ஜெபத்திலும் கர்த்தர் எங்கள் மத்தியிலே வெளிப்படுவீராக. ஆண்டவரே இந்த நாளிலும் இந்த பைபிள் ஸ்டடிக்கு உதவியாயிருந்த ஆண்டவரை கை வைத்த வேலை செய்த ஆண்டவரை இதில் பார்ட்டிசிபேட் பண்ண ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே மனதார வாழ்த்துகிறேன். ஆண்டவரை கர்த்தர் தாமே அதிகமாய் ஆசீர்வதிப்பீராக. மறுபடியும் ஆண்டவரே நாங்கள் அடுத்த வாரம் இணைந்து வந்து ஆண்டவரே இந்த வேதத்தை தியானிக்கவும் கற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு கிருபை தாங்க. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you. Wishing you all a very happy good night and a blessed week again. மறுபடியும் உங்களை அடுத்த